பேசியை மைக்கை வந்து எல்லோரும் வந்து அதை அணைச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்க பேசுறது, உங்க குழந்தைங்க பேசுறது எல்லாரும் இந்த கூட்டத்தையே வீணாக்கிடும். அதனால ஒரு சுய கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லாதவர்கள் தயவு செய்து அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்க அங்க மைக் எதுவும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மீட்டிங்ல கேட்கிற அத்தனை பேருடைய இதுவும் நேரமும் இந்த மீட்டிங் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறதுக்கான இந்த உழைப்பும் எல்லாமே வீணாயிடும். அதனால தயவு செய்து சுய கட்டுப்பாடோடு நீங்கள் எப்போது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அப்ப மட்டும் உங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அது வரையில நீங்கள் உங்களுடைய இந்த ஒலிபேசியை அணைத்து வைப்பது மிக மிக முக்கியம் என்கிற அந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இப்போது இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னர் இன்னும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முயல் வளர்ப்பு பெரிய பெரிய அளவுக்கு அனுபவம் இருக்கிறவர்கள், அந்த ஆராய்ச்சி அனுபவம் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இவர் அளவுக்கு வேறு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு அவர் இதிலே புலமை வாய்ந்தவர்கள், நிபுணர். அவர் இன்றைக்கு விவசாயிகளுக்காக தன் நேரத்தை ஒதுக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட சேவை செய்வதற்கு இசைவு தந்திருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்றுதான் நாம் கருத வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் மனமுவந்து இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ஏஎஸ் ராஜேந்திரன் அவர்களும் என்னுடைய அருமை மாணவர் டாக்டர் பச்சையப்பன் அவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சி முசிறியில் இருக்கிற எம்ஐடி வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியும் கால்நடை வேளாண்மை மாத இதழும் இணைந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் விவசாயிகளுக்கு அளித்து ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. அந்த வகையிலே இந்த வார நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களை எல்லாம் இந்த எம்ஐடி வேளாண்மை கல்லூரியின் சார்பாகவும் கால்நடை வேளாண்மை மாத இதழுடைய சிறப்பாசிரியர் டாக்டர் மதியழகன் என்கிற அந்த வகையிலேயும் உங்களை எல்லாம் நான் வருக வருக என்று வரவேற்று, இந்த விஞ்ஞானிகளையும் உங்கள் சார்பாக நான் வரவேற்று இந்த இன்றைய உரையை தொடங்குமாறு விஞ்ஞானி முதுபெரும் விஞ்ஞானியாக இருக்கிற டாக்டர் ஏஎஸ் ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் டாக்டர் ராஜேந்திரன். அனைவருக்கும் வணக்கம். கால்நடை சிறப்பாசிரியர் சேர்ந்த குழுவினர்களுக்கும் எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி அவர்களுக்கும் எங்களது மன்னவனூர் மத்திய அரசினுடைய செம்மறியாடுகள் முயல்கள் உரம் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக முதல் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மையம் 1900 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூருக்கு அருகில் நகர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் செம்மறி ஆடுகளுக்காக, அதுவும் குறிப்பாக உரோமத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆடுகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் 1983 இறைச்சி முயல்கள் கொண்டு வரப்பட்டன. சொல்லுங்க ராஜேந்திரன் சார். ஸ்லைட் ஷேர் பண்ணுங்க, பர்மிஷன் கொடுங்க சார். என்னதுங்க? ஸ்லைட் ஷேர். சரி சரி. ஷேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழ. ஷேர் கண்டென்ட் தான் போறேன் நானு. பண்ணலாம், பர்மிஷன்லாம் தேவையில்லை. பர்மிஷன் தேவை. ஓகே ஓகே.
ஷேர் ஷேர் ஆகுது சார். ம். சார் ஓகேவா? இன்னும் டிஸ்பிளே ஆகலையே. அது வரும் சார், வரும் சார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேக் ஸ்லைட் வரலங்க அண்ணா. ஷேர் ஆயிட்டு இருக்கு சார். உங்களது நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. சார் மன்னனூர் மழை, இன்னைக்கு மன்னனூரில் மழை சார். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. ஸ்லைட் வரட்டும் ராஜேந்திரன். சார் ஸ்லைட் நீங்க பேசிக்கிட்டு இருங்க. அப்ப அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்ற செய்திகளை பேசுங்க. சரிங்க சார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம முயல் வந்து ஆரம்பத்துல ஆய்வக விலங்காகவும் செல்ல பிராணியாகவும் கண்காட்சிக்காகவும் வளர்க்கப்பட்ட நிலை இப்ப கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு தான் இதை வந்து இறைச்சிக்காக வளர்க்கலாம் அப்படின்னு ஃபுட் அனிமல் இறைச்சி இன விலங்குகள் பட்டியல்ல சேர்க்காட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆடு, வெள்ளாடு, செம்மறியாடு, வெண்பன்றி, கோழி அது மட்டும் இருந்தது. இப்பதான் வந்து 2017 இறுதியில தான் வந்து நம்ம இறைச்சி விலங்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆய்வக விலங்காக தான் வந்து வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அனிமலு, அப்புறம் வந்து அது மெனியூருக்காக ஒரு அந்த உரம் வந்து என்பிகே வந்து மற்ற எந்த கால்நடையிலையும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி இருந்ததுல இப்ப இந்த இறைச்சிக்காக வளர்க்குற முயல்ல நம்ம கிட்ட மொத்தம் 6 வெரைட்டி இருக்கு. வெள்ளை ஜெயண்ட், சோவியத் சின்சிலா, நியூசிலாந்து ஒயிட், டச் பிளாக் ப்ரௌன், இந்த 6 வகையான முயல்கள் இங்க மன்னனூர்ல வளர்க்கப்பட்டு வருகின்றன. இது வந்து 1983 இருந்து வரையிலும் இங்க இந்த இனங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தென்னிந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற முயல் நிலையம் என்றால் அது மன்னவனூர். இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவுக்கு நம்ம வந்து ஒரு பேக்கல் ஸ்டாக் இதுவரையிலும் கொடுத்துருக்கோம். இந்த கடந்த 35 ஆண்டுகள்ல ஆரிஜின் பார்த்தோம்னா நம்ம மன்னவனூர்ல இருந்து சென்றதா தான் இருக்கும். இதுல எல்லாமே வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த முயல்கள். நம்மளுக்கு இப்ப விவசாய பெருமக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இதை வளர்க்கறதுக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணுமா? இப்போ எப்படி நம்ம பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, வெண்பன்றி எல்லாம் வளர்க்குறோமோ அது மாதிரி அதுக்கெல்லாம் வந்து விவசாயம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து வளர்ப்பு முயல் வந்து டொமஸ்டிக் வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. பட் நம்ம அதை பக்கத்துல குடியிருக்கிறவங்களுக்கோ பக்கத்துலவங்களுக்கோ நம்ம எந்த இடையூறும் இல்லாம இந்த முயலை வந்து எந்த இல்லை. ஸோ விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம காட்டுல இருக்கிற முயல் அது வந்து ஹேர்னு சொல்றோம், புலி முயல், அதாவது HARE ஹேர். ஸோ அது வந்து 48 இருக்கு. இதுல வந்து வளர்ப்பு முயல்ல 44 இருக்கு. ஸோ அதனால அதுவும் வந்து நம்ம இனச்சேர்க்கை செய்ய முடியாது. எப்படி நம்ம வந்து செம்மறியாடு, வெள்ளாடு இனச்சேர்க்கை செய்ய முடியாதோ அதே மாதிரி இந்த டொமஸ்டிக் வளர்ப்பு முயலையும் அதே மாதிரி அந்த காட்டுல இருக்கிற முயலும் கிராஸ் ஆகாது. இதை முதல்ல வளர்ப்பு முயல்ல நம்ம அதுக்கான ஒரு சுகாதாரமான ஒரு கொட்டகம், அதுக்கப்புறம் தீனி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு கவனிப்பு இருந்ததுன்னா நோய்கள் அண்டாது. நோய்கள் வராம நம்ம பாக்குறது தான் வந்து முக்கியமா ஒழிய நோய்கள் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த முயற்சியே முயல்ல இருக்கக்கூடாது. ஸோ முயல்களுக்கு வந்து தடுப்பூசிகள் எதுவும் இல்லை, தடுப்பு மருந்து தான் நம்ம கொடுக்குறோம். அது வந்து குட்டி பிறக்கும் போது கண்ணு முடி இருக்காது. முடி பிடிக்கிறது வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் முடி முளைக்க ஆரம்பிக்குது. கண்ணு திறக்க 10 நாள்ல இருந்து 12 நாள் ஆகுது. ஸோ இது வரலாம் தாய்ப்பால் தான் உணவுங்கிறதுனால நம்ம தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணும். ஸோ சத்துள்ள ஆகாரம்னாக்க அதுல வந்து நம்ம
மார்க்கெட்ல இருக்கிறத வாங்கி போடலாம். இப்ப நமக்கு மதுரையில இருந்து தீவனம் வந்து கலப்பு தீவனம் பெல்லட் ஃபார்ம்ல வருது. நம்ம இடத்துல கொண்டாந்து கொடுக்கறதுக்கு 29 ரூபா. இதுல என்ன அடங்கி இருக்குனாக்க தானிய வகைகள், சோளம், கம்பு, கேழ்வரகு, அரிசி, அது மாதிரி கோதுமை, இது மாதிரியான தானிய வகைகள் 30 பங்கு. அதுக்கப்புறம் வகைகள் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, சோயா, அது மாதிரி அதில் ஒரு 30%. இன்னும் ஒரு 30% வந்து தவிடு, அதில் கோதுமை தவிடு, அரிசி தவிடு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2%. ஸோ இதில் தவிடு வந்து நம்ம 35 வச்சுக்கலாம். ஸோ தானிய வகைகள் 30, புண்ணாக்கு வகைகள் 30, 60 ஆயிடுது. அதுக்கப்புறம் தவிடு வகை, அரிசி தவிடு, கோதுமை நயம் தவிடு, அப்படி பார்த்தோம்னா ஒரு 35, மொலாசஸ் ஒரு 2.5 பங்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மினரல் மிக்சர் 2%, அப்புறம் உப்பு 1/2%. ஸோ இந்த மாதிரி நம்ம கலப்பு தீ வந்து தயார் பண்ணி கொடுக்கும்போது அந்த தாய் முயலுக்கு நல்ல பால் கிடைக்கும். அது மாதிரி இருக்கும்போது சராசரியா வந்து 8 குட்டி போடுற போது அந்த ஒரு பாலினுடைய அளவு போதியமா இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாதப்பதான் வந்து குட்டியவே தின்னுடும். ஸோ இதுல விவசாயிகள் வந்து கவனம் செலுத்தணும். நல்ல தரமான ஆகாரம், சத்துள்ள ஆகாரம் சுகாதாரமான முறையில கொடுத்தோம்னா நல்ல பால் உற்பத்தி கிடைக்கும். குட்டியை வந்து நம்ம காப்பாற்றலாம். குட்டிக்கு வந்து தாய் கூட குறைச்சி ஒரு 30 நாளா இருக்கணும். நம்ம வந்து அதுல இருந்து மறுபடியும் ஒரு 12 நாள், அதாவது 6 வார வயதுல தான் வந்து குட்டியை தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம தீனியை கொடுக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ல ஆரம்பிச்சு, ஒரு நாளைக்கு 25 கிராம் ஆரம்பிச்சு 75 கிராம் வரையிலும் கொடுக்குறோம். ஸோ வந்து நம்ம அந்த விற்பனைக்கு கொண்டு வரும்போது அதனுடைய தீனியினுடைய மொத்த தீனியின் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முயலுக்கு வந்து 4 கிலோ தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து கிலோ தீனி வந்து 29 ரூபா 30 ரூபான்னு வச்சாலும் 4 கிலோவுக்கு 120 ரூபா. அது போக மருந்து, நம்ம பசுந்தீவனம், அதுக்கப்புறம் மற்ற இதர செலவுகள்லாம் பார்த்தோம்னா ஒரு 240 ரூபா வேணும் உற்பத்தி செலவு. அந்த மாதிரி முயலை நம்ம 3 மாத வயதுல ஒரு 300 ரூபா, 3 மாதத்துல இருந்து 6 மாத வயதுல 400 ரூபா, 6 மாதத்துக்கு பிறகு அதை நம்ம கொடுக்கும்போது 100 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ விவசாயிகள் வந்து என்ன செய்யலாம்னா நம்ம கொடுக்குற அந்த 300, 400, 500ங்கிறத அவங்க அப்படியே வந்து டபுள் பண்ணி 600, அப்போ 800, 1000 அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் நம்ம வந்து இந்த முயல் வளர்ப்புல நம்ம சஸ்டைன் பண்ண முடியும். அப்படின்னா தொடர்ந்து இருக்க முடியும். இதுல ஒரு நம்ம நேற்று டாக்டர் சிவகுமார் கிட்ட பேசும்போது சொன்னாரு, அதாவது நம்மளும் வந்து ஏமாறக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. இதுதான் கால்நடை வளர்ப்புல வந்து ஒரு முக்கியமான அம்சம். ஸோ அந்த மாதிரி இருந்து இந்த முயல் வளர்ப்புல ஒரு நல்ல நிரந்தர ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பசும் புல்ல இறைச்சியா மாத்திர அந்த தன்மை வந்து முயல்களுக்கு தான் வந்து அதிகம் இருக்கிற கால்நடையிலேயே. அதை விவசாய பெருமக்கள் வந்து இவ கிராமப்புறங்களுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம எப்படி கோழி கொல்லைப்புறத்துல புறக்கடை கோழி வளர்ப்பு இருக்கோ அது மாதிரி முயல் வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய இறைச்சி தேவையை வந்து ஒரே ஜோடி இருந்தா போதும். அந்த ஒரு ஜோடி வந்து ஒரு வருடத்திற்கு வந்து 100 முயல்கள் கொடுத்துருது. வந்து 4 மாசத்துல அது வந்து வயதுக்கு வருது. 4 மாசம் முடிஞ்சு அதை வந்து கிராஸ் பண்ணும்போது 5வது மாசத்துல தாயாயிடுது. அந்த பிறந்த குட்டி மறுபடியும் 5வது மாசத்துல அது தாயாயிடுது. ஸோ இப்படியே வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் குரோத் இருக்கு. இந்த விதத்துல பார்க்கும்போது இறைச்சி தேவைய சிறந்த நம்மளுக்கு இருக்கு. வந்து மொட்டை மாடி
சிலர் கேட்பாங்க, மொட்டை மாடியில வளர்க்கறது வந்து நம்ம செல்ல பிராணியா வைக்கலாம். அதே மாதிரி பெட்டணி அதை கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ கமர்ஷியலா மீட்டு கொடுக்கும்போது அதை வந்து எப்படி நம்ம கோழி பண்ணை கறிக்கோழி பண்ணை அதே மாதிரியே வந்து பண்ணை அமைத்து அதுல கூண்டுகள் அமைத்து அதுல அந்த தரை வந்து மண்ணு தரையா இருக்கணும். ஸோ அது வந்து பசுந்தீவனம் உற்பத்தி செய்து அதுக்கு வந்து தடுப்பு மருந்துகள் அதுல வந்து கொடுத்து மாதிரி தான் நம்ம கமர்ஷியலா வந்து நம்ம மார்க்கெட்டை நீங்க தான் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். இதுல வந்து இது ஒரு விசேஷமான மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷாலிட்டி மீட்னு அந்த கன்சிடரேஷன்ல தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து வெள்ளாடு எப்படி இப்போ வந்து 800 வரையிலும் போனதோ 1 கிலோ அந்த அளவுக்கு வந்து முயல் இறைச்சியை வந்து நம்ம கொடுக்கலாம். இதை வந்து வாரம் ஒரு தரம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க போர்டு அந்தந்த ஊர்ல வந்து உற்பத்தி பண்றவங்க போடலாம். ஹோட்டல்ல கான்டாக்ட் பண்ணலாம், ரெகுலரா கொடுக்கறதுக்கு நீங்க முதல்லயே ஆர்டர் வச்சுக்கணும். இப்படி வச்சாதான் நீங்க வந்து 1 கிலோக்கு வந்து லைவ் கிலோ வந்து 250 ரூபா கொடுத்தீங்கன்னா இதுல நம்ம 2-2.5 கிலோ உள்ள முயலை வந்து இறைச்சிக்காக பயன்படுத்துறது அதுல வந்து 1.5 கிலோ இறைச்சி வரும். வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுத்தாலும் வந்து 600 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரையிலும் கறியை கொடுக்கலாம். இந்த கறி இருக்கிற கறியிலேயே மாம்சத்திலேயே வந்து அதிகமா இருக்கு. 25 இறைச்சி கொழுப்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு. இதை பார்க்கும்போது இதை விட்டுறலாம். சிறப்பு அந்த மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இந்த தேதியில ஒரு வருடத்திற்கு 2 தான். ஆனா 200 பேருக்கு நம்ம 10 கொடுத்தா கூட 2000 கொடுக்கறதுக்கு இந்த 1 வருட காலம் ஆகும். அதனால இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த முயல் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க அந்த இருக்கிற முயலுக்கே நல்ல ஒரு தீனி, நல்ல ஒரு அதுக்கான தடுப்பு மருந்துகள் அதனுடைய தரத்தையே இன்னும் நல்லா உயர்த்தலாம். அப்புறம் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போறதுல வந்து அவங்களுடைய சக நண்பர்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் கன்செஷனா அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா இது நம்மளுடைய டிமாண்டை வந்து நம்ம கூட்டலாம். இப்போ வந்து கேரளாவில் டிமாண்டு ஏறக்குறைய ஒரு 10,000. அந்த மாதிரி டிமாண்டை வந்து நீங்க எடுத்துட்டு போய் வளர்க்கும் போது நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற டிமாண்டை உங்களுக்கு நம்ம அதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இப்போ வந்து நாங்கள் என்டர்பிரினர் அது மாதிரி பதிவு பண்ணி எங்ககிட்ட என்டர்பிரினர்னு ஒன்று பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் நம்ம அந்த மெத்தடில் நமக்கு வரக்கூடிய ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு டெலிவர் பண்ணி நீங்கள் அதை வந்து சப்ளை பண்ணலாம். இப்போ என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இன்ட்ரெஸ்டாகவும் ஆர்வத்துடனும் அப்புறம் இன்வால்மெண்டோடனும் செய்யும்போது நிச்சயம் வெற்றி வந்து இதில் கிடைக்கும். இப்போ முயல் பண்ண ஆரம்பிச்சா எமு பண்ண மாதிரி ஆயிடுமான்னு அப்படிலாம் ஒரு சந்தேகப்பட தேவையில்லை. எமு வந்து கவர்ச்சிகரமான விளம்பரங்கள்னால அந்த மாதிரி வந்து போனது. ஒரு 10 முயல் முதல்ல ஆரம்பிச்சா போதும். காலையில் 1 hour சாயங்காலம் 1 hour போதும். அந்த முயல்களை வந்து நம்ம மழை, வெயில், காத்து, மற்ற விலங்குகள், வெளியே இருந்து வரக்கூடிய விலங்குகள், நாய், அதுக்கப்புறம் பாம்பு, காக்கா இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து பாதுகாத்து ஒரு தரையை அமைச்சு மண் தரையா வச்சு அதுக்கப்புறம் பசுந்தீவனங்கள், அதுக்கப்புறம் கலப்பு தீவனம், அப்புறம் தடுப்பு மருந்து அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 10 முயலுக்கு காலையில 1 hour சாயங்காலம் 1 hour போதும். அப்படிங்கும்போது இதில் லாபம் ஒரு 6 மாசம் கழிச்சு பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய திறமையை பொறுத்தும் குட்டிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் குறைச்சி ஒரு 5000 நிகர லாபம் மாசத்துக்கு 10 முயல்ல கிடைக்கும்.
இருந்து நம்ம 8,000 வரலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க குட்டியை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க, எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்க, அதுக்கு எந்த அளவுக்கு சத்துள்ள ஆகாரம் கொடுக்குறீங்க, அதை பொறுத்து தான் இருக்கு. ஸ்லைடு போ. ஸ்லைடு தான் போகலாம் சார். ஓகே, அது ஒன்றும் விஷயம் சார், ட்ரை பண்ணி போங்க சார். சார் ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் ரீஷேர் பண்றேன் ஸ்லைடை சார். ஷேர் ஆகலங்க. அதான் சார், ஸ்லைட்ல நிறைய எல்லாம் ரேபிட்டோட போட்டோ, எக்கனாமிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு சார். இந்த நெட் ரொம்ப மீகரா இருக்கிறதுனால அப்லோட் ஆக மாட்டேங்குது சார். பரவாயில்லைங்க, நீங்க பேசாதுங்க, நீங்க பார்த்துக்கிட்டு பேசுறது மட்டும் பேசுங்க. ஷேர் ஆகலாம் பரவாயில்ல, நீங்க பேசுங்க சார். நம்ம இதுல முயல் ஏற்கனவே வச்சிருக்காங்க அந்த நண்பர்கள், அந்த விவசாய பெருமக்கள், அவங்களுக்கு இதுல வந்து முக்கியமா இருக்க ஒரு பிரச்சனை, நம்ம அதன் மூலமா நம்மளுடைய நம்ம தொடரலாம் சார். சார் உங்களோட வீடியோவை கட் பண்ணிட்டு நீங்க ஸ்லைடை ஷேர் பண்ணுங்க, ஸ்லைட் லோட் ஆகும். ஏன்னா உங்களோட வீடியோவே வந்து பேண்ட்வித் எடுத்துக்கும் சார். ஸோ நீங்க ஆடியோல மட்டும் பேசுங்க, ஸ்லைடை மட்டும் ஷேர் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். வீடியோ ஆஃப் பண்ணியாச்சு. ஆடியோ இருக்கு சார். ஆடியோ மட்டும் வச்சுட்டு இப்போ ஸ்லைடு ஷேர் பண்ணுங்க, லோட் ஆகும். அது நிறைய இமேஜஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆக டைம் ஆகுது. ஆமா சார், கொஞ்சம் நிறைய இமேஜஸ் இருக்கு, அத மட்டும் சார். சரி பரவாயில்ல, அது ஷேர் ஆகும்போது ஆகட்டும். இல்லைன்னா நீங்க யாருக்காவது இமெயில கூட அனுப்பிச்சு விடுங்க, பிராட்பேண்ட் வச்சிருக்க நாங்க யாராவது கூட ஷேர் பண்றோம், நீங்க அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ராஜேந்திரன் சார் முக்கியம் இல்லை சார், நீங்க ஆடியோலயே பேசுங்க சார், நம்ம கேட்டுக்கலாம் சார், ஒன்றும் விஷயம் இல்லை சார். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அறிமுகமா நினைச்சுக்கலாம். அறிமுகம் மன்னவனூருக்கு முசிறி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி மூலம் ஒரு அறிமுகம். ஸோ இதுல வந்து கொடைக்கானல் பக்கத்துல 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, 1 hour ஜெர்னி. இதுல வந்து முயல் வந்து நீங்க பண்ணையை வந்து பார்க்கலாம். முயல் பண்ணை புதுசா ஆரம்பிக்கிறவங்க ஏற்கனவே வச்சிருக்கிறவரை பார்த்துட்டு குறைச்ச எண்ணிக்கையில் ஆரம்பிக்கணும். நிறைய ஷெட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, கேஜி அவசியம், மண்ணு தர. அப்புறம் சுரேந்திர இப்ப லைன்ல வந்திருக்காரு, சுரேந்திரன் உடைய நம்ம கிட்ட முயல் வாங்கிட்டு போயிருக்காரு. அவரும் வந்து அவருடைய கருத்தை வந்து அப்புறமா பதிவு பண்ணோம். மனோர் வந்திருக்கேன் சார், வந்து பார்த்துருக்கேன் சார் ரேபிட் ஃபார்ம் இது. ஸோ நீங்க பண்ணைய வந்து பாருங்க, பார்த்துட்டு, அதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்கள் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. இருக்கு, இதையெல்லாம் வந்து ஒரு அப்புறம் வந்து நீங்க குறைச்ச அளவு இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஒரு ஷெட்டுக்கு வந்து 10,000 ஷெட் போடலாம். ஸோ கூண்டு வந்து 2,000 பண்ணலாம். 10 முயல் அடக்கிற மாதிரி 2,000 இருந்து 3,000 ரூபாயிலையும் கூண்டு பண்ணலாம். நல்ல எல்லாங்கள் கொடுத்து பண்ணோம்னாக்கா ஒரு கூண்டே வந்து 2,000 ஆகும். ஸோ அந்த மாதிரி கூண்டு, அப்புறம் தீவனம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, தொட்டி கிண்ணங்கள்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பசுந்தீவனம் காசு கொடுத்து வாங்கி நம்ம போட்டோம்னா முயல் பண்ணையில கட்டுப்படி ஆகாது. நம்மளுடைய பண்ணையிலேயே வந்து இருக்கிற புல்லு, மர இலைகள், அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறம் நம்மளே வந்து இந்த அசோலா அந்த மாதிரி எல்லாம் வளர்த்து அந்த மாதிரி போடும்போது தான் வந்து உங்களுக்கு லாபத்தை பார்க்க முடியும். வந்து பல பேர் வந்து இந்த குதிரை மசாலா விலை கொடுத்து வாங்கும்போது அந்த அளவுக்கு வந்து அது நம்மளுக்கு லாபத்தை வந்து குறைச்சிரும். இப்ப கௌசிகன் நம்மளுக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்துல பல்லடத்துல கோட்டப்பாளையங்கிற கிராமத்துல இருக்காரு. ஒரு 2,000 இருக்கு. 18 ஸோ அவர் வந்து குதிரை மசால் நிறைய வந்து அவங்க கிட்ட இருக்கு. அகத்திக்கீரை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மர இலைகள், வேற மர இலைகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பசுந்தீவன செலவு வந்து குறைக்கலாம்.
முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, இந்த மார்க் வேஸ்ட் இதையே வந்து போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம நம்பவே கூடாது. அதுல வந்து 3ல ஒரு பங்குக்கான பசுந்தீவன உரத்தை தான் வந்து அதனுடைய தேவையை அது பூர்த்தி செய்யும். நம்ம முட்டைக்கோசையில காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து பச்சையப்பன் சார் உங்க ஆடியோ வரல சார். ஐடியா வரல சார். சார் ஆடியோ வரலைங்க சார். பேரும் மைக் ஆஃப் பண்ணி மைக்கையும் வீடியோவும் எல்லா பேரும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் மட்டும் பேசினாதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால எல்லா பேரும் மைக்கையும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் மட்டும் பேசணும். ராஜேந்திரன் நீங்க பேசுங்க. ராஜேந்திரன் நீங்க பேசுங்க, பேசிக்கிட்டே நீங்க தொடர்ந்து. எஸ் சார். ஸோ விவசாய நண்பர்கள் வந்து அவங்க வந்து ஒரு எழக்கூடிய வந்து ஐயங்களை குறிப்பெடுத்துங்க. நம்மளுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா பதில் நம்ம குழுவினர்கள் உங்களுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து எங்களுடைய சார்ந்த ஒரு நன்றியை வந்து நாங்க தெரிவித்துக்கிறோம். இந்த மணிப்பூர்ல இன்னைக்கு வந்து மழை, நல்ல மழை. அதனால வந்து கொஞ்சம் சீதோஷ நிலை வந்து சரியா இல்லாதனால நெட்டு வந்து குறைவா இருக்கிறது. ஸோ முயல் வேணும் அப்படிங்கிறவங்க எங்க கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் சந்தேகங்கள் வரும். முயல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஒரு வீடியோ கிளிப்பு இல்லை ஒரு ஆடியோ கிளிப்பு அந்த மாதிரி போட்டு அதை கேட்டால் நமக்கு வந்து குழுவினர்கள் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய நிறைய இருக்கும். சார் முட்டைக்கோஸ் போய் சொன்னீங்க, அதே மாதிரி நாட்டுக்கோழி நம்ம வெளியே விட்டு மேய்ச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி செய்ய முடியாது. நம்ம கூண்டு மண்ணு கேட்கலாங்களா சார்? சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, திருச்சியில இருக்கேன் சார். திருச்சி அதிகமா இருக்கு சார். அது நம்ம திருச்சி ரேபிட் ஃபார்ம்ல சொல்லுங்க. நான் ஒரு 5 யூனிட் பக்கம் வச்சிருக்கேன். நானு இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுல வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இல்ல சார், உங்களோட பர்சனல் மெயில் ஐடி அனுப்பிச்சுங்க சார். உங்க டவுட் மறுபடியும் சொல்லுங்க சார். அதுனா 7MB தான். திருச்சி ராபிட் ஃபார்ம். எனக்கு என்ன நான் ஒரு நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்துகிட்டே இருக்கு சார். எப்படி அப்படின்னா சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்களா? குட்டி இறக்குறதுக்கு கேக்குது. குட்டி இறப்பு வைக்கிறது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். கொஞ்சம் தெளிவா நெட்வொர்க் கவரேஜ் பண்ணி பேசுங்க சார். அது எப்படி அப்படின்னா ஒரு நிமிஷம் அன்னை சார்பா ஒரு ரெக்வஸ்ட்ங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம்னா முதல்ல அவங்க பேர் அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம பதில் சொல்றது வசதியா இருக்கும். சார் கேள்வி கேட்டுக்கிறேன் சார். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு புரியுற அளவுக்கு தான் சொல்றோம் நம்ம. சார் அதான் சார் இந்த இன்டராக்ஷன் மீட்டிங் நடக்குது. கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். போடுறதுல எந்த சொல்லுங்க நீங்க. சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க. குட்டி போடுது சார். குட்டி போடுறதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. 4 குட்டில இருந்து 8 குட்டி வரைக்கும் கரெக்டா 12வது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சடன்னு குட்டியா இறந்து போகுதுங்க.
நல்லா இருக்கு. அந்த வளர்ச்சிட்டு இறந்து போகுது. இதுக்கு நண்பர்கள் எல்லாம் சில மருந்துகள்லாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஒரு முயலுக்குன்னா பரவாயில்ல, எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வருதுங்க. சட சட சடன்னு எல்லாமே காலி ஆகுதுங்க. இது என்னன்னே நமக்கும் புரியல. ஆனா பெரிய முயலுக்கு எதுக்குமே இந்த பாதிப்பு கிடையாதுங்க. குட்டி முயல் ஒரு 8 குட்டி போடுதுன்னா 8 குட்டியும் 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. கரெக்டா அந்த 15 நாளுக்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா சட சடன்னு ஒண்ணா போயிடுதுங்க. இதுக்கு என்ன தீர்வு? குட்டிகளுக்கு வந்து முதல் 20 நாள் பால் உணவு. இல்ல நீங்க வந்து அது ஒவ்வொரு வயிற்றையும் நான் டெய்லி காலையில செக் பண்ணி பாக்குறப்ப நல்லா மஞ்சள் குண்டாவி இருக்குங்கய்யா, நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துருக்கு. பால் குடிச்சிருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அது வந்து பசுந்தீவனம் வந்து மிருதுவான பசுந்தீவனங்கள். இப்ப நம்ம கிட்ட ஓட்ஸ் இருக்கு, அதே மாதிரி கிக்கி இருக்கு, அந்த மாதிரி அருகம்புல்லு, அந்த மாதிரி நீங்க புல்லு வந்து மிருதுவான புல் கொடுக்குறீங்களா? பசுந்தீவனம் நான் என்ன கொடுக்குறேன்னாங்கய்யா, வாழை இலை கொடுக்குறேன். அது இல்லாம கீரை வகைகள் அனைத்தும் கொடுக்குறேன். கீரை வகைகள் என்னன்னா சிறுகீரை, முளைக்கீரை, அகத்துக்கீரை, ஸோ கீரை வகைகள் அனைத்துமே போடுறேங்கய்யா. அந்த முயலுக்காக ஸ்பெஷலா தயாரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 424 அந்த வகைகள் நான் போடுறது இல்ல. கீரை வகைகள் அனைத்துமே போடுறேன். பிளஸ் வந்து வாழை இலையும். பசும் புல்லு நீங்க புல் அந்த மாதிரி இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா அந்த புல்லு வந்து 15 நாள்லயே அது கடிக்க ஆரம்பிக்குது. மருந்து கொடுத்தீங்க, தடுப்பு மருந்து. தடுப்பு மருந்துன்னு போயிட்டோம்னா அது அந்த வளர்ச்சிட்டு இறந்து போறப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ஓஎஃப்னு கொடுக்க சொல்றாங்க இல்லையா, அது தற்காலிகத்துக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் பிடிச்சு வைக்குது. ஒரு அரை நாளோ ஒரு 5 மணி நேரமோ பிடிச்சு வைக்குது. அதுக்கப்புறம் குட்டிட்டுன்னு ஒரு சிறப்பு சொன்னாங்க. அந்த குட்டி வந்து கல்லீரல் அஃபெக்ட் ஆகி தான் சாகுது அப்படின்னு சொன்னதுனால சரி அதை பாதுகாக்கிறது கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கியா. அப்ப அதாவது இறப்பு இருந்தது கொஞ்சம் தேவலாம் அந்த சிறப்பு கொடுத்ததுக்கு அப்புறம். அது இருந்தாலுமே உங்கள்ட்ட கேட்டு சூப்பர் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. சூப்பர் டாக்ஸ்னு 100 கிராம் மருந்து வந்து நீங்க தண்ணியில ஒரு லிட்டருக்கு 1 கிராம். சொல்லுங்க ஐயா. அது கொடுக்கும்போது இந்த இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெடிசன் சூப்பர் காக்ஸ் சூப்பர் காக்ஸ்னு 100 கிராம் பவுடரா இருக்கு. அது சொல்லியிருந்தாங்க ஐயா, அது வாங்கியிருக்கேன் ஐயா. 40 ரூபா அந்த பிரைஸ் வருதுங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? அது வாங்கிதான் வச்சிருக்கீங்களா? அந்த மூக்குப்பொடி எடுக்கிற மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 சிட்டி அளவுக்கு போட்டு அந்த கணக்குல தான் வாட்டர்ல அடர் தீவனத்தோட கலந்து கொடுத்துட்றாங்கய்யா. இப்போ 1 வாரமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அது ரிசல்ட் வர்றதுக்கு அது இன்னும் 1 வாரம் ஆகும். முயல்ல வந்து நம்ம நோய் வந்த பிறகு வைத்தியம் பார்க்கிறோம் அப்படிங்கிறத விட நோய் வராம இருக்கும்போது தடுப்பு மருந்து கொடுக்கறது தான். ஸோ அப்படிங்கும்போது இன்னும் அதுக்கு வந்து 1 வாரத்துல வந்து 10 நாள் கழிச்சுதான் வந்து அப்ப கொஞ்ச நாட்கள் அப்படிதாங்கய்யா. ஆமா, 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து புல்லு வந்து நீங்க கொஞ்சம் வாட வச்சு போடுங்க. புல்ல வந்து வாட அப்புறம் வந்து கலப்பு தீவனம் என்ன கொடுக்குறீங்க? நீங்களா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல பெல்லட் கொடுக்குறீங்களா? ஆடு மாடுக்கு கொடுக்குற அந்த பில்லட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கட்டாயம் மாட்டு கொடுக்குற முயலுக்கு கொடுக்கவே கூடாது. அதுதான் ப்ராப்ளம். முன்னாடி இருந்தாங்கய்யா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா ராபிட்ஸ்னே பில்லட்ஸ் அப்படின்னு சொல்லவும் இப்ப கடைசியா ஒரு 20 நாட்களா இப்ப ராபிட்டுக்குன்னு உண்டான பில்லட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே அதான் ஓரளவுக்கு தடுப்பு மருந்து நீங்க சொன்ன மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கடந்த உங்களுக்கு அப்படி வந்து மாட்டுக்கு போடுற தீனிய முயலுக்கு கட்டாயம் இருக்கு. அந்த யூரியா வந்து பாய்சன் ஆகும். அதே மாதிரி கோழியில வந்து நம்ம வந்து முயலுக்கு போடுறது அவ்வளவு சிறப்பா இல்லை. முயலுக்குன்னு தனியா இருக்கு. இப்ப நான் நம்பர் சொல்றேன் பாருங்க, 98 430.
இல்ல இல்ல இப்ப ஓகே நீங்களாம் தயார் பண்றீங்களா தீனி? அது ஆமாய்யா என்ன நம்ம ரேட்? அது ராபிட்டுக்கு பில்லட்டு அது ராபிட்ஸ்னே கார்ட்ரேஜ்ல வரும் பாத்தீங்களாயா? ஆமா, ரேபிட்டுக்குன்னு பெல்லட் இருக்கு. ஆமாங்க அதான் வாங்குறேங்க. நாங்க வாங்குற தீனி வாங்குற இடத்தினுடைய ஓகேயா இல்ல நம்ம திருச்சியில கார்ட்ரேஜ் டீலரே அவங்க தான். 430. ஹலோ ஓகே ஓகேங்கய்யா. ஐயா ஓகேங்க. மறுபடியும் சொல்லுங்கய்யா, நம்பர் மறுபடியும் சொல்லுங்கய்யா. நம்பர் சொல்லுங்க சார். நம்பர் சார் வணக்கம், நான் பேசலாம் சார் நம்பர் சொல்லுங்க சார் ப்ளீஸ். நெட் குறைவா வருது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கு உள்ள சந்தேகத்தை நோட் பண்ணீங்க. நான் நம்பர் சொல்றேன் பாருங்க, அதுக்கு எனக்கு வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, ஐயா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஆமா சரிங்கய்யா. நீங்க நம்பர் சொல்லுங்க. நம்ம கொலிக் உங்களுக்கு நம்பர் சொல்றாரு பாருங்க, நம்பர் நோட் பண்ணுங்க சார். 88 சார் கேக்குதுங்களா பேசுறது? சார் கேக்குது சார். ஹலோ சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க எத்தனை வந்தாலும் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இல்ல வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 88 597 85 311. லாஸ்ட் 3 டிஜிட் 311ங்களா 111ங்களா? கரெக்ட் கரெக்ட். இல்ல கரெக்டா சொல்லுங்க. 85 88 பச்சை பண்ணிய பேர் தான் சார். இந்த சார் பவர் இல்ல இல்ல சாட் பாக்ஸ் கேட்கல. நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. கடைசி ஸ்லைடு கடைசியில் இருக்கு. மிஸ்டர் அதிமான், கடைசி ஸ்லைடு கொஞ்சம் கடைசி பிடிஎஃப்ல கடைசி காட்டுங்களேன். அதுதான் சார் பிடிஎஃப் ஃபைல்ல கடைசில ஸ்கிரீன் கடைசியா நான் திருச்சி ராபிட் பேசுறேங்கய்யா. சரி ஓகே ஓகே. இல்ல இல்ல லாஸ்ட் ஒன் வாங்க சார். அது एक्चुअली இதுல இருந்து சார் அது நான் இதுதான் எடிட் பண்ண நம்பர் சார். அந்த நம்பர் மறுபடியும் சொல்லுங்க சார். நம்பர் எண்பத்தி 5 597 85 311. லாஸ்ட் 311 88 597 85 311. ஓகே, தேங்க்யூ சார். சார் உங்க பேரு வாட்ஸ்அப்ல சார்.
போட்டிங்களே போடுங்களேன் சார் ஸ்லைடு. ஸ்லைடு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க, கொஞ்சம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடலாம். ஆமா சார் ஸ்லைடு போடுங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வேகமா போயிடலாம். நம்ம மன்னனூர் சென்டர் பத்தில ஒரு வார்த்தை சொல்லிடலாம். வணக்கம். செகண்ட் ஸ்லைடு போங்க. செகண்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்லைடு. எங்களுடைய சென்டரோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கு. ஜெய்ப்பூர் பக்கத்துல அபிகா நகர்னு ஒரு ஊர்ல. எங்களுக்கு மொத்தம் 3 சப் சென்டர்ஸ். ஒன்னு மன்னனூர், இன்னொன்னு வந்து பிகானர். பிகானர்ல இருக்க சென்டர் தான் மேல இருக்க போட்டோ. இல்ல இதான் நம்ம மன்னனூர் ஆட்டுப்பண்ணையோட ஒரு பக்கத்து அமைப்பு. இது வந்து நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் ஜெய்ப்பூர்ல இருக்க தலைமை நிலையம். அவிகா நகர் ஊரு ஜெய்ப்பூர் பக்கத்து. ஜெய்ப்பூர்ல இருந்து 85 கிலோமீட்டர்ல இருக்கு. அதுக்கு வந்து மொத்தம் 3 கிளைகள். முதல் கிளை நிலையம் வந்து மேல இருக்க பிகானர் நிலையம். பிகானர்ன்றது நகர்ல இருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ரெண்டாவது வந்து கர்சா ஹிமாச்சல்ல மலைகளுக்கான ஹிமயாலயங்களுக்கான ஆடு வளர்ப்பு நிலையம் அது. அடுத்த ஸ்லைடு. இதுதான் 3வது நம்ம மன்னனூர் பண்ணை ஆட்டு பண்ணை. இதுல பழைய ஆபீஸும் நம்மளோட கனிவான பார்வைக்காக வச்சிருக்கோம். நம்மளோட தலைமை நிலையம் வந்து அவிகா நகர்ல இருந்து மொத்தம் 3 கிளை நிலையங்கள். ஒன்னு வந்து ராஜஸ்தான்ல இருக்கு, 2வது வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, 3வது அரிதிலும் அரிதாக நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் மன்னனூர் அழகிய மலை கிராமத்தில். கொஞ்சம் ஆங்கிலத்துல நாங்க வந்து எழுதியிருந்தாலும் தமிழ்ல சொல்றதுக்கு வந்து முயற்சி பண்றோம். மேண்டேட் பிரகாரம் நம்ம வந்து செம்மறி ஆடுகளும் அதுல செம்மறி ஆட்டுல வந்து 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாரத் மெரினோ, அதாவது ஃபைன் ஊல்னு சொல்ற ரொம்ப அருமையான உரமும், அதாவது கோட்டு தைக்கிற உரமும் போடுற செய்யற ஊல் கிடைக்கிற, அதாவது செம்மறியாட்டு உரமும். அது அவிக்காலிங் ஒரு மாதிரி கொஞ்சம் அவ்வளவு சாஃப்டா இல்லாட்டாலும் தரை விரிப்பு பண்ற கம்பளி பண்ற உருவம் அது. அந்த 2 வகையான செம்மறி ஆட்டம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 எண்ணிக்கையில நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய தலைப்பான ராபிட் நம்ம கிட்ட மொத்தம் 7 விதமான ராபிட்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு ராபிட்டும் எது என்னென்ன அடுத்தடுத்த ஸ்லைட்ல சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சார். இது வந்து நம்மளோட பாரத் மெரினோ சொன்ன இல்லைங்களா, ரொம்ப சன்னமான மென்மையான உள். இது வந்து அவிகாலின். இது வந்து கொஞ்சம் கார்பெட் உள், கொஞ்சம் ரஃபா இருக்கும். இது வந்து தரை விரிப்புக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நல்ல குளிர தரக்கூடிய உள். இந்த உள் அப்படின்ற சென்டர் இந்தியால ஏன் ஆரம்பிக்குன்னா அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கு. அதான் இந்தியாவுக்கு போர் நடந்தப்ப இந்தியாவுக்கு சின்ன ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் தலைமையில வந்து மந்திரி சபை வந்து கூடி என்ன பேச்சு பண்ணி தோல்விக்கு என்ன காரணம் முடிவு பண்ணும் போதுதான் நம்மளால வந்து நம்ம வீரர்களால மலையில, அதாவது இமயமலையில வந்து குளிர் தாங்க முடியல, நமக்குன்னு வந்து ஒரு குளிர் கம்பளி ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தன்னிறைவை பெற வேண்டும் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஆதாரத்துல தான் வந்து இந்த ஊல் இன்ஸ்டிடியூட், ஷீப் அண்ட் ஊல் இன்ஸ்டிடியூட்ன்றது அவிகா நகர்ல ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு பேக்ட்ராப். அடுத்து ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே ஸ்லைடு மாத்து. அடுத்த ஸ்லைடுக்கு போ.
ஸ்லைடு மாத்து, அடுத்த ஸ்லைடுக்கு போ. லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது ஆன்லைன். சொல்றேன். ஓகே, லோட் ஆக மாட்டேங்குது, யாருக்கும் விசிபிலிட்டி இருக்காது. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேஜர் முக்கியமா முயல்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. முதல்ல 2 இப்ப ஆரம்பத்துல இருந்து 2 இருந்துச்சு, ஒயிட் ஜெயிண்ட் சோல் சிஞ்சிலாவும் கரி முயல்கள். இப்ப சமீபத்துல இன்னும் ஒரு 4 பிரீடு அதிகமா சேர்த்து கிரே ஜியண்ட், பிளாக் டவுன், நியூசிலாந்து ஒயிட் அப்படின்ற ஆக மொத்தம் 6 கரி முயல்களை வந்து நம்ம பண்ணையில வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில வந்து நம்மகிட்ட 500ல இருந்து 600 ரேபிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்து மெயின்டைன் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு சார் முன்னாடி சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 2000 2500 முயல் வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் டிமாண்ட் பார்த்தா 10-15,000 கூட டிமாண்ட் இருக்கு. ஜெர்மன் அங்கோரா அப்படின்றது 7வது வகையான முயல். இதை வந்து கரிமுயல் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தையும் தாண்டி அதனுடைய உரோமத்திற்கான நம்ம வந்து வளர்க்குற முயல். அதோட எண்ணிக்கை நம்ம கிட்ட கொஞ்சம் குறைவா இருந்தாலும் வருங்காலங்கள் அதில் எண்ணிக்கை வந்து அதிகமாகன்றது நம்மளுடைய செயல்பாடாக இருக்குங்க பண்ணையில. டச் பிளாக் ப்ரௌன் எல்லா போட்டோலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் ஒவ்வொரு வகையான முயல்கள். இதை நம்ம ஆட்டு பண்ணை நீங்க வரும்போது எல்லா வகையான முயலும் என்னென்ன சிறப்பம்சம் சீரம்சம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. அதர்வைஸ் எல்லாமே வந்து கரிமுயல் அப்படின்ற ஒரு கணக்கீட்டு கீழே தான் வரும். இது வந்து ஜெர்மன் அங்கோரா அப்படின்ற ஒரு சிறப்பம்சத்தை தாண்டி இதனுடைய உரோமம் வந்து ரொம்ப மதிப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஃபாடர் வந்து நம்ம பண்ணையில ஒரு சின்னதா என்னென்ன ஃபாடர் வச்சு நம்ம முயல்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது, இது வந்து கல்யாண முயல்கள்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சாதாரண கிக்வி கிராஸ். சார் முன்னாடி இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஃபாடர் பார்ட்ல. இது இல்லாம வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து வேற என்ன கொடுக்குறோம்னா குதிரை மரக்குதிரை மசாலா கொடுக்குறோம். அப்புறம் மல்பெரி லீவ்ஸ் கொடுக்குறோம். அடுத்த லீவ்ஸ் லோடாவதா மரக்குதிரை மசாலா, மல்பெரி லீவ்ஸ், க்ளோவர் கொடுக்குறோம் நம்ம. இது வந்து லோக்கல் ரிசோர்ஸஸ் தான். நம்ம 150 ஏக்கர்ல நம்ம பண்ண இருக்கு, அதுல இருந்து எடுத்து முயல்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இது வந்து காட்டு முயல்களுக்கும் வளர்ப்பு முயல்களுக்கும் உண்டான பேசிக் அடிப்படை. இருந்தாலும் உங்களோட ரெஃபரன்ஸாக அடுத்து இந்த ஸ்லைடு இது வந்து பிடிஎஃப் ஃபைல்னால எல்லாருக்கிட்டையும் சப்மிட் பண்ணாங்க. ஆர்கனைசர் மதியன் சாரையும் மிஸ்டர் அதியமானியும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து சர்க்குலேட் கூட பண்ணிக்கலாம். இதுல வந்து கம்ப்ளீட்டா என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது, வளர்ப்பு முயலுக்கும் காட்டு முயலுக்கும் என்னென்னதும் எந்தெந்த விஷயங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கவனமா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து காட்டு முயல் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட் லாலாம் அப்படி இருக்கு, ரொம்ப ஹார்ஷ் லாஸ். சார் கிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட் பண்றது எல்லாத்தையும் இது சர்க்குலேட் பண்ணும் இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படின்ட்டு. அதை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. இந்த இதில் தான் நம்ம ஸ்டாப் போட்டுறோம். நம்ம அடுத்து போலாமா? இது வந்து சார் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதனால உங்களோட டாக்குமெண்டேஷனுக்காக இதையும் வந்து சர்க்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நோய்வாய்ப்பட்ட முயல் ஆரோக்கிய முயல்களுக்கு எப்படி வேறுபடுத்தி ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கூட்டுகள் வச்சிருக்கோம். இதுல வந்து ஆரோக்கியமான முயலுக்கும் நோய்வாய்ப்பட்ட முயலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப கூட ஒரு 3-4 கிளினிக்கல் டிஸ்கஷன், அது சிகிச்சை சார்ந்த டிஸ்கஷனுக்கு வந்து சார் பதில் சொல்லியிருந்தாரு. அந்த வகையிலும் எல்லா விதமான ஒரு அப்சர்வேஷன் பார்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த ஆரோக்கியமான முயல் வந்து இந்த 11 கூட்டுகள்லையும் எப்படி இருக்கும், நோய்வாய்ப்பட்ட முயல்கள் வந்து இந்த 11 கூட்டுகளுக்கும் 11 ஃபேக்டர்ஸ்லையும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சிறு அளவாக வேறுபடுத்தி காட்டுவது தான் வந்து இந்த ஸ்லைடோட வந்து நோக்கமாக இருந்துச்சு. அதை உங்களோட கவனத்துக்கே வந்துடும். நீங்க பார்த்தாலே இந்த எளிதா புரிந்து கொள்ள விதத்தில் இருக்கும். அப்புறம் வந்து கேஜ் வந்து ஒரு சின்னதா பண்ண அமைக்கிறதுக்கு என்னென்ன கேஜ் தேவை அப்படின்றது, சிங்கிள்ன்றது ஒரு தனி
அடல்ட், அதாவது 6 மாசத்துக்கு மேலான முயலுக்கு உண்டான ஒரு கேஜ். அது வந்து 60 சென்டிமீட்டர் இன்டு 70 சென்டிமீட்டர், ஒரு 45 சென்டிமீட்டர் உயரத்துல அப்படின்ற ஒரு ரெஃபரல் பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆதாரமான ஒரு அளவீடு வச்சிருக்கோம். அதே மாதிரி கிண்லிங் குட்டி போடுற கேஜுக்கு வந்து 75 சென்டிமீட்டர் அகலம், 90 சென்டிமீட்டர் நீளம் அண்ட் 45 சென்டிமீட்டர் உயரம் கணக்கீடு செஞ்சு வச்சிருக்கோம். காலனினா 8 முதல் 12 குட்டி போறதுங்களா, அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல 90, 120, 45ன்னு வச்சுக்கோம். இது வந்து ஒரு ரெஃபரலா ஒரு உங்களுடைய தேவைக்கு ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க கொடுக்குறோம். இதை வச்சு நீங்க உங்க லெவலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை நாங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டாவை கொடுத்துருக்கோம். உங்க லெவலில் வந்து இந்த இதுல இருந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணி வச்சுக்கலான்றது தான் எங்களோட கருத்தா இருக்கு. அடுத்து வந்து ஃப்ளோர் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்றது இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் டெரைவ்டு டேட்டா இன்ஃபர்மேஷன் தான். இது குட்டி அடல்ட்டுக்கு வந்து, அதாவது குட்டி போடாத தாய் அதை வந்து 4 சதுர அடி ஓரளவுக்கும், குட்டி போடுற தாய்களுக்கு 6 சதுர அடி இடமும், எங்க குட்டிகளுக்கு வந்து 3.2 சதுர அடியும், அதுக்கப்புறம் வீணர் காலனிக்கு 1 சதுர அடி, ஒன்றுக்கு 1 சதுர அடி, ஒரு உயிருக்கு 1 சதுர அடி அப்படின்ற கணக்குல நம்ம வந்து அளவீடு எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளோட ரெக்கமெண்டேஷன். சயின்டிபிக்கலா வந்து இதை பல எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்குது. அடுத்தது முதலீடு அப்படின்றது இப்பதான் சார் அது ஒரு ஆற்றில் ஒரு குட்டில இருந்து எவ்வளவு வரைக்கும் ஒரு மாசத்துக்கு எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு தோராய கணக்கு வந்து நம்ம சொல்லி காட்டணும். இதுல ஒவ்வொரு பாட்டுக்கும் எவ்வளவு தோராயமா செலவாகும் அப்படின்னு பண்ணிருக்கோம். நேற்றைய நிலைமைக்கும் இன்னைய நிலைமைக்கும் நாளைய நிலைமைக்கும் 10 ரூபான்றது 15 ரூபான்றது 20 ரூபான்றது மாற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். தோராய கணக்கீடு, தோராய மதிப்பீடு அப்படின்ற நிலையில நம்ம வந்து இதை வந்து டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் வந்து உங்களோட சுழற்சியில நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். லேபர் இதுல வந்து இதுல வந்து 2 விஷயம் வந்து அடிப்படையாக கருதப்படுகிறது. ஒண்ணு வந்து லேபர் கூலி வந்து இதுக்குள்ளார கொண்டு வரல. 2வது வந்து நம்ம பண்ணையிலே, நம்ம நிலத்திலே, உங்க இடத்திலே வளர்ற புல் மூலமாக பசுந்தீவனம்ன்ற ஒரு கணக்கீட்டு அடிப்படையில இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுல 24 ரூபான்றது 28 ரூபாய்க்கு கிடைக்குது, 29 ரூபாய்க்கு கிடைக்குது. தரத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து, அமைப்பு பொறுத்து. ஆக வந்து இது ஒரு ரெஃபரல் வேல்யூ தான். இது மாதிரி ஒரு கணக்கீடு பண்ணி உங்களுடைய வரவு செலவினங்களை நீங்க கணக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பிரசன்டேஷன் தான் இது. இதையும் வந்து கம்ப்ளீட்டா PDF ஃபைலா சர்க்குலேஷன்ல விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா போட்டோ ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு முயல் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Organizers, please. இதை வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சொல்லுவோம். ஒரு நிர்மாணிக்கப்பட்ட பண்ணைகளை ரெஜிஸ்டர்னா பதிவேடுகள் இருக்கணும். டெய்லி வந்து ஆண் எத்தனை பெண் இருக்கு, எத்தனை இருக்கு, 24 வாரத்துக்கு மேல தினமும் என்ட்ரி போட்டு வைக்கணும். அடுத்து வந்து எந்தெந்த ஆணை எந்தெந்த பெண்ணோட இனச்சேர்க்கை சேர்க்கிறோம் அதுக்கு உண்டான நம்பர் எண்ணிக்கையோட வந்து அதை என்டர் பண்றதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கணும். அப்புறம் ஒரு 12 வாரமும், ஒரு 24வது வாரமும், ஒரு 6வது வாரமும் நம்ம வெயிட் எடுக்கும்போது அது எந்த அனிமல் எந்தெந்த வெயிட்ல இருக்கு அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் தீவனம் எவ்வளவு வாங்குறோம், தீவனம் எவ்வளவு கொடுக்குறோம், எந்தெந்த குரூப் எவ்வளவு தீவனம் போயிட்டு இருக்க தீவன பதிவேடு இருக்கணும். அப்புறம் ரெக்கனிங்ன்றதுக்கு வந்து எந்தெந்த குட்டிகள் வந்து எப்பப்ப வந்து அடல்ட் ஆகுது, 6 வாரத்துக்கு எப்போ வருது, 12 வாரத்துக்கு எப்போ வருது, 20 எப்போ வருது அப்படின்றத ஒரு கணக்கீடு பண்ணி நம்ம முன்னாடியே ஒரு அனிமலுக்கும் நம்ம தேதி வாரியா குறிப்பு எடுத்து வச்சோம்னா அந்த குறிப்பு பிரகாரம் நம்ம வந்து இனச்சேர்க்கை கொடுப்பதோ இல்ல அந்த குறிப்பின் பிரகாரம் எவ்வளவு தீவனம் செலவாகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்கு வசதியாகும். இது எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்ணனா எவ்வளவு வந்து சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு அது மூலமா வரவு செலவு எவ்வளவு இருக்கு, செலவு எவ்வளவு ஆகுது அப்படின்ற பினான்ஸ் பதிவேடு அதையும் செஞ்சு வச்சோம்னா பண்ணையை வந்து லாபகரமான முறையில இயக்கிறதுக்கும் பண்ணையில எங்கெங்கெல்லாம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றத கண்காணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். பண்ணை பதிவேடுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அன்பார்ச்சுனேட்லி பல இடங்கள்ல, பல பண்ணைகள்ல, நாட் ஓன்லி இன் ரேபிட்ல மட்டும் இல்ல, சீப் அண்ட் கோட் அது மாதிரி பெரிய பெரிய ஃபார்ம்ல பண்ணா கூட ரிஜிஸ்டர்ட் பார்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. எங்களுடைய வந்து ஹம்பிள் சப்மிஷன் என்னன்னா, இந்த பதிவேட்டு பார்ட்ல கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல பதிவேட்டுக்கு இவ்வளவு டைம் செலவு பண்ணோமா, பதிவேட்டுக்கு இவ்வளவு நேரம் பணம் நேரம் ஒதுக்கி ஆளை வச்சு எழுதி கொள்ளி இதெல்லாம் பண்ணணுமான்ற ஒரு யோசனை இருந்தாலும்
பதிவேடுகள்ல இருக்க ஒரு தெளிவு பண்ணையின் தெளிவை வெளிப்படுத்துன்றது தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க என்னைக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு விசிட் பண்ண வரீங்களோ இல்ல வந்து ஏதாவது ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணீங்கனாலோ நம்ம வந்து ஒரு 15 பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் பண்ணும்போது எந்தெந்த ரிஜிஸ்டர்ஸோட முக்கியத்துவம் என்னன்றதை உங்களுக்கு நாங்க வந்து வெளிப்பாட சொல்றோம். அடுத்தது ரொம்ப இது வரைக்கும் கவனமா கேட்டதுக்கு நன்றி. இந்த டிஸ்கஷனே இன்னைய மீட்டிங்கே நம்ம மரியாதைக்குரிய மரியாதை சாரும் நம்மளுடைய தலைமை அதிகாரி ராஜேந்திரன் சாரும் டிஸ்கஸ் பண்ணது பார்ட்ல நம்ம பேசலாம்னு சொன்னப்ப மதியன் சார் வந்து அது மட்டும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ரோல் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ட்டு சொல்ல சார் வந்து அதுக்கு இசைந்தாரு. அதன் மூலமா ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்லைடு தான் அது, பிரசன்டேஷன். அது ஆங்கிலம் தமிழ் எல்லாம் கலந்து இருக்குன்றதுக்காக யாரும் எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். கூடுமான வரை இனி வரும் காலங்கள்ல நம்மளோட பிரசன்டேஷன் எல்லாம் தமிழே இருக்க மாதிரி நாங்க பார்க்கலாம். இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். இந்திரா காந்தி ஃபார்மா பண்ருட்டி சொல்லுங்க. பலா இலை வந்து சிறப்பா சாப்பிடும் மேல. ஆமா சார், சிறப்பா நடத்திட்டு இருக்கிறேன். ராஜேந்திரன் சார் முடியுமா? நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஹலோ ஹலோ சார், உங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கேன். ஹலோ, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. உங்க அவங்களுக்கு பிரச்சனை சார். உங்க பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கு? உங்க பாட்டுல நெட்வொர்க் ஏதாவது பிரச்சனை, வெளில வந்து பேசுங்க. பிரச்சனை இல்ல சார். ஹலோ, நீங்க கேள்வி கேளுங்க சார். டக்குன்னு அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேள்வி கேளுங்க. இப்ப சார் உங்களுக்கு கேள்வி ஏதாவது சந்தேகம் இருந்தால் சாட் பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. வேற யாராவது நெட்வொர்க் கிராமங்கள்லயோ நகரங்களிலயோ ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு, ஒரு இடத்துல இருக்காதுன்னா சொல்லவே முடியாது சார். காலையில ஒரு 11 மணி வரைக்கும் நமக்கு நெட்வொர்க்கே இல்ல. 11 மணிக்கு மேல 11:30க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. ஹைதராபாத்ல ஆன்லைன் மீட்டிங் ஆட்டும் போது ஹைதராபாத்ல ஒரு சில டைம் நெட்வொர்க் எல்லாம் போயிருக்கு. சரி, பரவாயில்லங்க. இப்ப வேற யாருக்காவது கேள்வி இருந்தா கேளுங்க. வணக்கம் சார், நான் திருச்சி ராபிகம். சொல்லுங்க, உங்க கேள்வி மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க. எனக்கு வந்து வாழை இலை கடை வச்சிருக்கனால வாழை இலை ரெகுலராவே கிடைக்கும். அது போட்டுக்கிட்டா ரெகுலரா போட்டா நல்லதா கெட்டதுங்களா சார்? போடலாம் போடலாம், ரெகுலரா போடலாம். சார் வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேன் சார். சார் வணக்கம். இன்னொரு சார் ஜெயக்குமார் பேசுறேன். கேள்வி என்ன சார்? சார் சார் இந்த இது முயல் வந்து ஆண் பெண் வந்து 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கூட கண்டுபிடிக்க முடியல சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த மேல சாணி போடுற துவாரம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். கீழே யூரின் போற துவாரத்தை நீங்க வந்து வாழை தூக்கி பிடிச்சிட்டு அதை 2 விரல்ல இப்படி நீங்க அழுத்தினீங்கன்னா ஆனா இருந்தா பைப்பு மாதிரி வெளியே வரும். எதுவும் வராது, ஸ்லிட்டு தான் இருக்கும். ஸோ அது நீங்க 2-3 தடவை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுல பிராக்டிஸ் ஆயிடும். அதனால 1.5 மாசத்துலயே அதை பார்த்துடலாம். அதை வந்து நீங்க வாழை தூக்கி பிடிக்கணும். அந்த பிறப்புறுப்பு அதை வந்து கீழே 2 விரல் ஆள்காட்டி விரலும் அந்த தம்பு ரெண்டையும் வச்சு நீங்க அழுத்தினா பசு மாட்டுக்கு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பெண்ணு. அதை நீங்க பண்ணையில பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. டவுட் என்னன்னா சார், நமக்கு முயலுக்கு பால் சுரக்கிறதுக்கு பருத்தி கொட்டை போடலாம்னு எல்லாம் ரெஃபர் பண்றாங்க சார். பருத்தி கொட்டையில 2 விதமான வச்சிருக்காங்க. ஒன்னு கர்நாடக பருத்தி கொட்டைன்னு சொல்லிட்டு 60 ரூபாய் கிலோக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க.
அந்த காசிப்பால் அதுல கொஞ்சம் பாய்சன் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து ஊற வச்சு அதை ஆட்டி அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து கலக்கலாம். காசிப்பால்னு. ஓகே ஓகே. அதான் சார் ஓகே. ரெண்டு ரகம் வைக்கிறாங்க சார். ஒன்னு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒன்னு 28 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது நாட்டு ரகம்னு சொல்லிட்டு 28 ரூபாய்க்கு தராங்க. அது கொடுக்கலாங்களா சார்? அதான் ஊற வச்சு அரைச்சு நீங்க தூள் தீனி போடுறீங்களா, அதுல கலந்துருங்க. ஓகே சார். இப்போ எல்லாருமே மைக் ஆன். ராஜேந்திரன் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். எல்லாரும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ சரி. கேள்வி கேட்கறவர் மட்டும் மைக் ஆன் பண்ணிட்டு மத்தவங்க ஆஃப் பண்ணி வைங்க. குரு ரேபிட் ஃபார்ம். சார் வணக்கம், நான் சுரேந்திரன் சார். சொல்லுங்க சுரேந்திரன். சார் ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப வந்து இந்த திருச்சி ரேபிட் ஃபார்ம் கார் வந்து சொல்லியிருந்தாருங்க, குட்டி வந்து 15 நாள்ல வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்லி போட்டுங்க. குட்டிகள் வந்துங்க 15 நாள்ல வந்து இறந்ததுன்னு சொல்லியிருந்தாருங்க திருச்சி ரேபிட் ஃபார்ம் கார். அந்த நிகழ்வு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நாள் ஆனதுக்கு அப்புறம் நடக்குதுங்க சார். அவரு சொன்ன மாதிரியே நீங்க சொன்ன வழிமுறைகள் எல்லாமே நான் பின்பற்றிட்டு தான் இருக்குதுங்க. சூப்பர் டாக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குதுங்க. டெட்ராசைக்ளின் சரியா கொடுத்துட்டு இருக்கிறேங்க. 50ல இருந்து 55 நாளைக்கு டெட்ராசைக்ளின் தண்ணியில கலந்து கொடுக்குறவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா 45வது நாளுங்கில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து குட்டிகள் வந்து இறக்குதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 8 குட்டி போடுதுன்னா 4 குட்டி வரைக்கும் வந்து இறந்துருது. கடைசியில 4 குட்டி தான் மீதமாகுதுங்க. அது என்ன காரணம்னு சொல்லி தெரியலீங்க, அதான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறேன். பசுந்தீவனம் என்னென்ன போடுறீங்க சார்? பசுந்தீவனம் அருகம்புல்லு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை மசால் கொடுத்துட்டு இருக்கிறேங்க சார். வேலி மசால் கொடுக்குறோமுங்க. அப்புறம் அகத்திக்கீரை கொடுக்குறோங்க சார். அப்புறம் நரிப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, கொள்ளு பயிரோட சேர்ந்த நரிப்பயிறுன்னு சொல்லி போட்டீங்க. தீவன பயிரை மாடுகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அது கொடுத்துட்டு இருக்கிறேன். அது குட்டி போட்ட இதுல கொடுத்துட்டு இருக்கிறேங்க சார். ஆனா வந்து இதாகுது சார், இந்த எல்லாமே வந்து ஆகுது இல்லைங்க. ஒரு 10 முயல் சினையாய் குட்டி போடுதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து இந்த மாதிரி இழப்பு ஆகுது சார். 2 தாய் முயலோட இதுல குட்டிகள் வந்து இழப்பு ஆகுதுங்க. நீங்க சூப்பர் காக்ஸ் கொடுக்குறீங்க, அது போக குரோவி பிளக்ஸ்னு பி காம்ப்ளெக்ஸ் லிக்விட் அது ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேங்க சார். எல்லா முயலுமே கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இல்ல தொடர்ந்து 3 நாள், அந்த 45 நாள் ஸ்டேஜ்ல 3 நாள் தொடர்ந்து கொடுங்க. 45 நாள் சூப்பர் காக்ஸ் கொடுத்து முடிச்சோம் இல்லைங்களா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து இந்த பசுந்தீவனத்தை ஒரு நாள் வாட வச்சு போடுங்க. ஆமா சார், அப்படித்தான் கொடுக்கணும் சார். காலையில இருந்து சாயந்தரமா தான் கொடுக்குறோமுங்க. நல்லா வாட வச்சு தான் கொடுக்குறோமுங்க. அதுவே போதுங்களா? நம்ம வந்து முத நாள் அறுத்து மறுநாள் போடுறோம். ஓகே சார், ஓகே. அங்க பயங்கர கிரீனிஷா இருக்கு சார். இங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால நாங்க ரொம்பவே வாடிச்சுனாலும் சாப்பிட்றது இல்லைங்க. அளவுக்கு அதிகமா வாடிடுது இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த கலப்பு தீனி வைக்கிறீங்களா, தூள் தீனி பெல்லட்டா? பெல்லட்டுங்க சார், நான் மதுரையில தான் வாங்கிட்டு இருக்கிறேங்க. இவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன் சார். பெல்லட் தான் வாங்குறீங்க? பெல்லட் தான் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் சார். பெல்லட் தான் வைக்கிறேன். வந்து கொஞ்சம் தாராளமா நீங்க 2க்கு 2 தான் வச்சிருக்கீங்களா தாய் முயலுக்கு? சார் ஆமாங்க சார், 2க்கு 2 தான் வச்சிருக்கோமுங்க. ஆண் முயல் வந்து 1.5 தான் வருது. 4 ஸ்கொயர் ஃபீட் வருது. 4 ஸ்கொயர் ஃபீட்ல 8 குட்டி. இல்லைங்க சார், நான் 3க்கு 2 இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. 3க்கு 2 இல்ல 3க்கு 2 தான் சார். தாய் முயலுக்கு வந்து 3க்கு 2ங்க சார். 3க்கு 2. ஆமாங்க. அதே வந்து இந்த குட்டி, அதாவது மற்ற தனிமைப்படுத்தும் முயல், ஆண் முயல் பெண் முயல் அதெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா 2க்கு 2ங்கிற அளவுல நீங்க அந்த பசந்தை வாட வச்சு போடலாம். அதுக்கப்புறம் கூண்டுடைய அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் சூப்பர் காஸ் கொடுக்கலாம், குரோவி பிளஸ் கொடுக்கலாம். இது 4 மூலமும் வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து இறப்பு எண்ணிக்கையை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், நான் ஃபாலோ பண்ணேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. நன்றி. சார் மன்னவனூர்ல இருந்து ரேபிட் வாங்கணும்னா என்ன ப்ரொசீஜர் சார்? வாங்கணுமா? உங்களோட லெட்டர் நீங்க ஒண்ணு அனுப்பிடுங்க தபால் மூலமா. ஸ்பீட் போஸ்ட் இல்ல ஆர்டினரி போஸ்ட் பரவாயில்ல, நீங்க தபால் அனுப்பிடுங்க. இருக்கு அதுல 100 வந்து கேரளாவில இருந்து வந்திருக்கு. சோ அத நம்ம வந்து நீங்க லெட்டர் வந்து இமிடியேட்டா அனுப்பிடுங்க. ஓகே. அட்ரஸ் வந்து அது 1 வருஷம் வரைக்கும் ஆகும் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றாங்க. அது கரெக்ட் தானா? அது அதான் நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணதான். இது வந்து இனவெருத்தி பண்ணனாக்க
நம்ம இனவிருத்தி பண்ணி சேல்ஸ் மட்டும் பண்ணலாம். இது ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு 2000. ஸோ நம்ம செய்யலாம். நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு 20 முயல் கொடுத்தோம்னாக்கா நீங்க வந்து அதுல இருந்து மறுபடியும் கேட்டு வர ஆர்டர் உங்க பகுதி உங்க நண்பர்கள் அப்படிங்கும் போது அவங்க கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க நம்ம முயல்ல இருந்து வரக்கூடிய புராஜனிஸ் குட்டிகளை கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி செய்யும்போது இந்த இதை வந்து நம்ம 1 வருஷங்கிறத 6 மாசமா குறைச்சிடலாம். நீங்க உங்களுடைய என்ன சொல்றது காத்திருக்கும் காலத்தை 6 மாசமா குறைச்சிடலாம். உங்களுக்கு எந்த மாவட்டம்? வந்து செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை பக்கத்துல. ஓகே ஓகே. காட்டு பக்கத்துல கூட நீங்க அதை வந்து இப்ப நம்ம கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. நீங்க அதுல கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். கால்நடை ஆராய்ச்சி நிலையம் காட்டுப்பாக்கம். சரி, இது கவர்மெண்ட் ஆபீஸ்லயா சார்? ஆமா ஆமா. தமிழ்நாடு வேளாண்மை கால்நடை பல்கலைக்கழகத்துல. ஓகே சார், நான் அங்கேயும் ட்ரை பண்றேன் சார். வணக்கம் சார், மதுரையிலிருந்து பேசுறேன் சார். முயலை இன சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். அதாவது ஃபர்ஸ்ட் ஈத்து முயலா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி குட்டி போட்ட முயல்களா இருக்கட்டும், அது மேட்டிங் ஆனாலும் குட்டி போட மாட்டேங்குது சார். சிலது மேட்டிங்கே ஆக மாட்டேங்குது. அது ஹீட்டுக்கு வந்ததை நாங்க பார்த்து மேட்டிங் விட்டாலும் மேட்டிங் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் பெண் முயல் ஆண் முயலை மேட்டிங் பண்ற மாதிரி பண்ணுது. அதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது நம்ம எப்போதுமே வந்து ஆண் முயல அதே கூண்டுல தான் இருக்கணும். பெண் முயலை தான் வந்து ஆண் முயல் எடுத்துக்கிட்டு போகணும். அப்படிதானே செஞ்சீங்க? ஆமாங்க சார், அதே மாதிரி தான் சார் பண்றோம். அது போக மினரல் மிக்சர்னு சொல்றோம்ல, தாது உப்பு கலந்து. அது தாது உப்பு கலவை கொடுத்துக்கிட்டு தான் சார் வரேன். கண்டினியூவா டெய்லி கொடுத்துட்டு வரேன் அடர் தீவனத்துல மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த முள்ளு முருங்கை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டோம்னா அப்புறம் கொண்டைக்கடலை இருக்கு இல்லைங்களா, கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு முளைக்க வச்சு 1 வாரம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க அப்புறம் இனவருத்திக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து 2 பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஒண்ணு வந்து ஆண் மயில அந்த கூண்டுலயே தான் இருக்கணும். ஆண் மயில் இருக்கிற கூண்டுக்கு தான் பெண் மயிலை எடுத்துக்கிட்டு போகணும். 2வது பாயிண்ட் வந்து இனவருத்திக்கு முன்னாடி வந்து கொண்டைக்கடலை ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு அதுல வந்து ஊற வச்சு முளைக்க வச்சு நீங்க தொடர்ந்து 1 வாரம் கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறமா நீங்க வந்து இனவருத்தி செஞ்சீங்கன்னா அது வந்து கிராஸ் ஆகும். ஓகேங்க சார். அதே மாதிரி முயல் ஹீட்டுக்கு வந்தாதான் மேட்டிங் விடணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா முயலுமே ஹீட்டுக்கு வர மாட்டேங்குது சார். நாங்க பாக்குறப்ப ஒரு சில முயல்கள் வந்து 10 நாளைக்கு விட ஹீட்டுக்கு வர்றது வந்து முயல்ல இல்ல. இது வந்து இன்டியூஸ்டு ஓவலேட்டர். அப்படின்னா என்னன்னா அது வந்து பெண் முயல ஆண் முயலை அனுமதிச்சா போதும். அது கிராஸ் ஆன பிறகுதான் முட்டை வந்து வெளியே வருது. ஹீட்டுக்கு மாட்டுல வர்ற மாதிரி பருவத்துக்கு வந்து வராது. அது வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும். சரி சார். அப்ப வந்து முயலை வந்து நம்ம மேட்டிங் விட போறோம் அப்படின்னா வந்து எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? இந்த முயல் நம்ம மேட்டிங் விடலாம் இன்னைக்கு அப்படின்றப்ப எப்படி நம்ம கண்டுபிடிச்சு விடலாம்? பெண் முயலினுடைய அந்த பின்னாடி பிறப்புறுப்பை பாத்தீங்கன்னா கொஞ்சம் செவந்து கொஞ்சம் ஈரப்பசையோட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க விடலாம். வரல அப்படின்னாக்கா ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா கூட்டத்தை முடிச்சுக்கலாம். சார் இன்னொரு டவுட் சார். என்னோட நண்பர் ஒருவரோட முயல் வந்து ஈரமாவே இருக்குன்னு சொல்றாரு. அதாவது பின்பகுதி எல்லாமே ஈரமாவே இருக்கு. அப்படியே வந்து சாப்பிட ஈரமா இருக்கு சார். அதாவது பின்பகுதி முடியெல்லாம் நனைஞ்சு ஈரம், கழிச்செல்லாம் எதுவும் இல்லை சார். அப்படியே அதே மாதிரி பின்னங்கால் வந்து அப்படியே பின்னங்கால் வந்து முன்னாடி வந்துருது சார். அப்படியே கால் முன்னாடி வந்து அப்படியே இறந்து 4-5 நாள்லயே. அந்த நீங்க என்ன செய்யலாம்னா பெட்டிங் மெட்டீரியல் போடணும். பேரலைசிஸ் ஆயிருக்கு அதுக்கு. ஹலோ சொல்லுங்க சார். பெட்டிங் மெட்டீரியல் கொஞ்சம் போடுங்க. இந்த ஈரத்துக்கு வந்து டெட்ராசைக்ளின் கொஞ்சம் ஹலோ சைக்ளின் கொடுத்துருக்கீங்களா? டெட்ராசைக்ளின் நான் கொடுக்கல சார். நண்பர் தான், அவர் எந்த மெடிசன் கொடுக்கறது இல்ல, ஃபுல்லா ஆர்கானிக் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆர்கானிக். அதான் நீங்க அதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டிங் மெட்டீரியல் போடுங்க கூண்டுல. சரிங்க சார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாட வச்சு போடுங்க. சரிங்க சார். அதுல வந்து ஒரு மைலுக்கு அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி 4-5 மைலுக்கு வந்திருக்கு சார் ரீசெண்டா. அந்த கம்பி கூண்டினுடைய கம்பி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் இந்த மாதிரி வரும். 16 mm திக்னஸ்ல எல்லாருமே போட சொல்றாங்க. அதெல்லாம் சார் போட்டிருக்கு வெல்டிங்ஸ்ல. சரி, நீங்க இல்ல சார் போடுங்க. டெட்ராசைக்ளின் வந்து தண்ணியில
1 லிட்டர் சரி சார், தண்ணியில அவர் கொடுங்க. வந்து பெரும்பாலும் காலிஃபிளவர் முட்டைக்கோசையில தான் கொடுக்குறாப்புல, அதனால அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா சார்? முட்டைக்கோசையில கட்டாயமா கொடுக்காதீங்க. முட்டைக்கோசையில வந்து சார் கட்டாயமா கொடுக்காதீங்க. அது வந்து முடி கொட்டும். அதுக்கப்புறம் வந்து அது முடிய வந்து மத்த முயல்ல இருந்து முடிய பிடுங்கி தின்னும்போது அது வந்து உள்ள முடி பந்து மாதிரி ஆயிடும். அதனால அது கட்டாயமா வந்து முட்டைக்கோசையில இப்ப தவிர்த்துருங்க, அப்படியே சரியாயிடும். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார், சரியான தகவல். அதே மாதிரி குட்டியை பிரிக்கிற சரியான நாட்கள் அப்படின்னா எது சார்? சில பேர் 50 நாள்ல பிரிச்சு அதையும் குட்டி இறப்ப தவிர்க்கலாம்ன்றாங்க. 6 வாரம் நம்ம செய்யறது 6 வாரம். நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து 50 நாள்ல குட்டியை பிரிக்கிறேன் சார். இதுவரை எனக்கு வந்து ஒரு குட்டி கூட இறந்ததே இல்லை, 0 பாயிண்ட்ல இருக்கு சார் 2 வருஷமா. நல்லது நல்லது நல்லது. நம்ம கூட 42 நம்மளது 42 நாள் 42 நாள்ல தாய்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வாழ்க வளர்க. ஆமா, வாழ்த்துக்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார் சார் இந்த இது தலைச்சுத்தி நோய்க்கு நிரந்தர தீர்வு இல்லைங்களா சார்? எதுக்கு என்ன எதுக்கு தலைச்சுத்தி நோய் இந்த குட்டிகளுக்கு எல்லாம் வருது இல்லைங்க சார், அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன சார் பண்ணலாம்? அந்த ஒரு 45 நாள்ல இருந்து 50 நாள் வரல இறக்கறதா சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார். அதான் சரி சார். சூப்பர் காக்ஸ். அதை வந்து நீங்க 100 கிராம் பவுடர் அதை ஒரு தண்ணியில வந்து 1 கிராம் 1 லிட்டர்ல கலந்து தொடர்ந்து 5 நாள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் குரோவிப்ளக்ஸ், நம்ம பொள்ளாச்சி சுரேந்திரன் சொன்ன மாதிரி குரோவிப்ளக்ஸ் கொடுங்க. அந்த நீங்க சொல்றது வெட்டி 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 இழுத்து அப்படியே இறந்து போயிடுது, கரெக்ட்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். அதை தவிர்த்தலாம். அதனால ஒரு தொடர்ச்சியா 3 நாள் கொடுத்தா போதுங்களா சார்? இந்த இது சூப்பர் காக்ஸ் 3 நாள் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாள் கொடுங்க. அது வந்து ஈரல் பாதிக்குது. ஈரல் பாதிக்கிறதுனால நீங்க வந்து தவிர்த்தலாம். சரி சார். சார் முட்டைகோஸ் இலை கொடுக்க கூடாதுன்னு நீங்க முட்டைகோஸ் கொடுக்கலாமா? என்ன முட்டைகோஸ் இலை கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல நீங்க, அது நல்லது கிடையாதுன்னு. முட்டைகோஸ் இலை ஆமா ஆமா ஆமா, கட்டாயம் கொடுக்காதீங்க. முட்டைகோஸ் கொடுக்கலாமா? முட்டைகோஸ் கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு நாளைக்கு 300 கிராம்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஹைட்ரோஜெனிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. அதுவும் அது இப்ப கெடுதலை உண்டு பண்ணும். பயிர் உப்புசம் கழிச்சு உண்டு பண்ணும். அதனால முட்டைக்கோசு கொடுக்கலாம். முட்டைக்கோசு இலையை கழுவிட்டு கொஞ்சம் காய வச்சு கொடுக்கலாம். ஆனா வந்து ஒரு 3ல 1 பங்கு பசந்தீவனம் தேவையில்லை, 3ல 1 பங்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வந்து தானா வந்து பால் கொடுக்க மாட்டேங்குது, நம்ம தான் புடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. கம்மியான எண்ணிக்கையெல்லாம் பரவாயில்ல, அதிகமான எண்ணிக்கையிலன்னா அந்த பிரச்சனையை சரி பண்றது. பால் சுரந்ததுன்னு வைங்க, பால் சுரக்கிறதுக்கு லெப்டாடன்னு ஒரு மாத்திரை இருக்கு. லெப்டாடன் பால் சுரக்கிறதுக்கு அந்த மாத்திரையை வந்து தீனியில கலந்து கொடுங்க. இப்போ பால் நல்லா தாராளமா சுரக்கும். அதுக்கப்புறம் அது தானாவே வந்து உங்களுக்கு குட்டிக்கு பால் தானாவே கொடுக்கும். அது போக வந்து ஒரு நாளைக்கு சொல்லுங்க சார். அதான் LEP DEN லெப்டாடன். LEP சொல்லுங்க சார். அத பாருங்க மெசேஜ் பாக்ஸ்ல வந்து பாருங்க. மெசேஜ் பாக்ஸ் பாருங்க, மெசேஜ் பாக்ஸ்ல பாருங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஒரு மாத்திரை, அது 100 மாத்திரை உள்ள பாக்ஸ்க்கு காட்டுங்க சார். 3 நாளைக்கு கொடுங்க. அப்புறம் பால் கூறும். அப்புறம் தானா அது வந்து பால் கொடுத்தே தான் ஆகணும். நீங்க பிடிச்சு கொடுத்து தண்ணியில கலந்து கொடுக்கணுமா சார்? தீனிலே வந்து போட்டுடலாம், தண்ணியிலேயே வந்து கலக்கலாம். நீங்க தூள் தீனி போடுறீங்களா பெல்லட்டா? ஒரு முயலுக்கு ஒரு மாத்திரை போடணுமா சார்? ஒரு முயலுக்கு ஒரு தாய் முயலுக்கு ஒரு மாத்திரை. எப்படி டெய்லி போடணுமா சார்? எத்தனை நாளைக்கு ஒரு டைம்? 3 நாளைக்கு போதும். ஓகே சார், தேங்க் யூ சார். ஆமா, பால் அப்புறம் சுரக்கும். அப்புறம் தானா பால். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம், சந்துரு திருவள்ளூர்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சந்துரு, டாக்டர் சந்துரு. அனுபவத்தை சொல்லுங்க.
ஆமா சார். சந்துரு சார் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் எஃபர்ட்ஸ் சார். எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் எஃபர்ட்ஸ்க்காக ரொம்ப நன்றி சொல்றேன் சார். இது ஒரு அறிமுகம் தான். இனிதான் வந்து ஆரம்பம். ஏன்னா இப்பதான் இறைச்சி விலங்குகள் பட்டியல்ல இது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம ஒரு வாட்டி நான் சார் இது மன்னவனூர்ல வந்து விசிட் பண்ணியிருந்தேன்ல சார். ஆமா. அந்த டைம்ல தான் இந்த பேன் கிளியர் ஆச்சு இல்ல சார்? இந்த மாதிரி ஆமா பேன் கிளியர் ஆகி 3 வருஷம் என்ன முடியல. 2 வருடம் 8 மாசம் ஆயிருக்கு. ஆமா. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இருக்கிற வரையும் உங்களோட சப்போர்ட் இருக்கு. எப்போ வெற்றி தான். ஒரு 2 கேள்வி மட்டும் சார் என்னோடது. சார் வந்து பிரிவென்டிவ் மெடிசன் பத்தி சொல்லிருந்தீங்க சார். ஒன்னு சூப்பர் காக்ஸ், இன்னொன்னு குரோவிப்ளெக்ஸ் சொல்லிருந்தீங்க. இது இல்லாம வேற என்ன பிரிவென்டிவ் மெடிசன் சஜஸ்ட் பண்றீங்க சார்? டெட்ராசைக்ளின். அது எப்ப சார், எந்த மாதிரி டைம்ல எப்பெல்லாம் அது நம்ம ராபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்? முதல்ல நம்ம வந்து ஒரு 20 நாள்லயே கொடுக்கலாம். அந்த குட்டி இப்ப 15 நாள்லயே இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? தண்ணி அந்த 20 நாள் குட்டி இருக்கும் போதே நம்ம பண்ணையில ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கணும். 1 கிராம் per 1 லிட்டர் சார்? 1 கிராம் 1 லிட்டர். 100 கிராம் பாக்கெட்ல இருக்கு பாருங்க. எஸ் சார், எஸ் சார். வாய் வச்சா கொடுக்கறது 2 மருந்து தான். ஒன்னு சூப்பர் காக்ஸ் 45 நாள்ல தொடர்ந்து 3 நாள் கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து டெட்ராசைக்ளின் குட்டி போட்டு 20 நாள்ல இருந்தே கொடுக்கும்போது தாய்க்கு போகும்போது தாயில இருந்து அந்த குட்டியும் குடிக்கும். அதுல வந்து இந்த நோய் வந்து இறப்பை கட்டுப்படுத்தலாம். இந்த சூப்பர் காக்ஸ் டெட்ராசைக்ளினுமே சினையா இருக்கிறப்ப கொடுக்கலாங்களா சார்? கொடுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, கொடுக்கலாம் சார். நீங்க சஜஸ்ட் பண்றது பியூர் பிரீடா கிராஸ் பிரீடா சார்? நம்ம வந்து பியூர் பிரீடு தான். கிராஸ் பிரீடு வெயிட் வராது. அப்புறம் வந்து 2 கிலோ குறைச்சது 2 கிலோ இருக்கணும் 3 மாசத்துல. நம்மளுக்கு வந்து 3 மாசத்துல 2.5 வரணும்னாக்கா கிராஸ் பிரீடு தான் போகணும். நீங்க நாட்டு மயில், இந்த காட்டு மயில் இருக்குல்ல, காட்டு மயிலையும் இந்த வளர்ப்பு மயிலையும் கிராஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா சார். தேங்க்யூ வாழ்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். சார் தோராயமா ஒரு 3 மந்த்ஸ் குட்டி 1 யூனிட் வாங்கணும்னா தோராயமா எவ்வளவு அமௌண்ட் வரும் சார்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஹைபிரிட் முயல்ல வந்து மத்திய அரசு பண்ணையில வந்து 3 மாசத்துல 300 ரூபா. இப்ப நீங்க வீட்டுல வந்து 600 ரூபா வரையிலும் கொடுத்து வாங்கலாம். அது வந்து 4 மாசத்துல இருந்து 5-6 ரூபாய்க்கு உள்ளத 800 ரூபா. நீங்க குட்டி இப்ப சினையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஒரு முயல். அதுக்கு மேல வந்து கொடுக்கவே தேவையில்லை. சரிங்க சார். பெரிய முயல்னா ஒரு 7 மாசம் 7 to 8 மாசம். 7 to 8 மாசம். வெயிட்ட பாருங்க. வெயிட் வந்து கிலோ வந்து வெயிட் 300 ரூபாய் போட்டு. சரிங்க சார். வெயிட் என்ன இருக்கும்? 2 கிலோவா? இல்ல சார், இன்னும் வாங்கலீங்க சார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க. அதுக்காக சரி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம். முயலை வந்து 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள தான் வாங்கணும். முயலை வந்து 1500 லேபுக்கு போறது. லேபுக்கு வந்து ஆய்வக ஆராய்ச்சிக்கு வந்து எவ்வளவு நாளும் போகும். நீங்க வளர்க்கறது நம்ம வந்து இப்ப இந்த அறிமுகம் வந்தாச்சு. இனி நிறைய பேர் உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இறைச்சி விலங்கு பட்டியல்ல வந்து இது சேர்த்தியாச்சு. அப்படிங்கும்போது பாத்தீங்களா, நம்ம கொடுக்கறவங்கள வந்து அவங்க வந்து ஒரு கண்டிஷன்ல நம்ம வந்து அடுத்து கேட்கறவங்களுக்கு பாதி உற்பத்தியில பாதியை கொடுக்கணும்னு சொன்னோம்னா உங்களுக்கு குறைச்ச விலையில முயல் கிடைக்கும். லெட்டர் அனுப்புங்க. பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் 5 பேர் சேர்ந்து 50 முயல் வாங்கிக்கலாம். ஒரு முயல் விலை 300 ரூபாய் அரசு பண்ணையில. சரிங்க சார். சார் உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் அதுல டிஸ்ப்ளே பண்ணிடுங்களா சார்? நாங்க லெட்டர் அனுப்புறதுக்கு. நீங்க சுருக்கமாவே கூட போட்டிடலாம். மத்திய அரசு முயல் பண்ணை, மத்திய அரசு முயல் பண்ணை, மன்னவனூர், கொடைக்கானல் 3 வந்துரும். லெட்டர் வந்துரும். கொடைக்கானல் 3. பின்கோட் நம்பர் சார்? 24 103. ஓகேங்க சார். நன்றி. ஒரு சின்ன ரொம்ப நன்றி சார்.
தபால் துறையில அனுப்புங்க, கொரியர்ல யாரும் அனுப்பாதீங்க. சரிங்க சார், சரிங்க சார். சாதாரண தபால் எதுவா இருந்தாலும் ஓகே, பட் இந்தியா போஸ்ட்ல அனுப்புங்க, கொரியர்ல அனுப்பாதீங்க. ஆமா. சரிங்க சார், சரிங்க சார். சார் வணக்கம் சார். தமிழக விவசாயிகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு 3 மாசத்துல கிளியர் பண்ணிடுறோம். வணக்கம் சார். வணக்கம் சார் கேக்குதுங்களா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. சார் எங்க பண்ணையில ஒரு முயல் பாத்தீங்கன்னா குட்டி போடுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி குட்டி பிறந்துருச்சு சார், இறந்து போயிட்டு. அது எதுனால சார்? வேலி மசால் குடுக்கறதுனால அப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேலி மசால்னால ஆகாது, இந்த மல்பெரி இலைனாலதான் அந்த மாதிரி ஆயிருக்கும். இல்ல சார், மல்பெரி போடுறது இல்ல நாங்க. மல்பெரி போடல. அப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நீங்க அதை வந்து நிறுத்திடுங்க, குட்டி போட்ட பிறகு போடுங்க. மொத்த செனகாலமே 30 நாள் தானே, 30 நாள்ல ஆயிடுச்சுங்கிறீங்களா? ஆமா சார். அது வந்து இப்ப வேலி மசால்னால அபார்ஷன் ஆகாது. வேற என்ன, நீங்க வந்து நாய் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது, வேற விலங்குகள் வந்துடக்கூடாது, பயத்துல இருந்தா கூட அபார்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஆள் எப்போதும் பாக்குறவங்க மாறி வேற ஆள் பார்த்தாலும் அது வந்து அபார்ஷன் ஆகும். அதனால நீங்க வந்து பசும் தீவனத்துல வேற ஏதாவது சேஞ்ச் இருந்தா அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நீங்க காஞ்சு போய வச்சுதானே சார் போடணும்னு சொன்னீங்க பசுந்தீவனம். அது பச்சையா போட்டா அது ஒரு நாள் முத நாள் நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, அது எதனால சார்? இல்ல பச்சையாவே நம்ம போடுறதுனால என்ன ஆகும்? பச்சையா போட்டா கழிச்சல் வருது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, கழிச்சுக்கிட்டே இருக்குன்னு. ஆமா சார், எங்க வீட்டுல ஒரு முயல் அது மாதிரிதான் கழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு முயல் களியும் அடுத்தது வந்து வயிறு உப்பசம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏதாவது பூச்சி அதுல நமக்கே கண்ணுக்கு தெரியாத புழு வைக்கும்போது அது இறந்துரும்ல. மருந்து இப்ப மருந்து அடிக்கிறது எல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. மருந்து அடிக்கிறது, அதனால பூச்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்காக தான் நம்ம ஒரு நாள் வாட வச்சு போடுறது நல்லது. ஓகே சார். சார் நாங்க இப்போ ஆர்டர் பண்ணிருக்கோம், உங்ககிட்ட லெட்டர் அனுப்பியிருக்கோம் போஸ்ட்ல. தஞ்சாவூர் சார். எப்போ வரும்? ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு சார். சார் வணக்கம் சார், மதுரையில இருந்து பேசுறோம். இது எப்பறம் பேசுறது? எப்படி பேசுறது? பேசுறாங்கல்ல அவங்க இப்ப இணைப்பு கிடைக்க. சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆகுது? ஆமா ஆமா சொல்லுங்க. பட்டுக்கோட்டை பக்கத்துல சார். எப்பறம் பேசுறது? தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை. அனுப்பிட்டோம். அனுப்பி 2 months கிட்ட ஆச்சு. பேசலாம் வேணானே. சார் மதுரையில இருந்து பேசுறோம் சார். ஹலோ சரி சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்க. மதுரையில இருந்து பேசுறோம் சார், பஞ்சவர்ணம். சொல்லுங்க சார். மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சார். இந்த மேட்டிங் விடுற முயலுக்கு வந்து கொண்டக்கல்ல முளைக்க வச்சு போட. ஆமா, மேட் போடுறதுக்கு முன்னாடி ஆண் முயல் சரியா ஆக மாட்டேங்குது. ஆண் வந்து குட்டி போட மாட்டேங்குது. அது எதனால? மேட்டிங் ஆகக்கூடிய பெண் முயலுக்கு அது மாதிரி நீங்க ஒரு வாரம் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்ல அரைச்சு மாவா போடணுமா எப்படி? இல்ல ஒரு நாள் ஊற வைங்க. அதை அடுத்தது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நாள் முளைக்க துணியில முடிஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அதை போடுங்க. அது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கிராஸ் பண்ணும்போது அது வந்து கிராஸ் ஆகும். அப்புறம் குட்டி பிறக்கும். இந்த தீவனம் ஆண் முயலுக்கு வைக்கணுமா பெண் முயலுக்கு வைக்கணுமா சார்? பெண் முயலுக்கு. மதுரைங்கிறதுனால அங்க மதுரையில இருந்து தானே எங்களுக்கு தீனி வருது. மதுரையில கப்பலூர்ல இருந்து தான் வருது தீனி. அந்த தீனி கூட முயற்சி பண்ணி பாருங்களேன். என்ன தீனி சார்? கலப்பு தீனி, குச்சி தீனி, கலப்பு தீனி பெல்லட்ஸ் கிலோ வந்து நம்மளுக்கு வந்து 29 ரூபாய்க்கு வருது. கலப்பு தீனியா சார்? கலப்பு தீனி. அதுல மக்காச்சோளம், புண்ணாக்கு தவிடு, வைட்டமின்ஸ் எல்லாம் கலந்த கலவை இருக்குல்ல. ஆமா சார்.
தனியாக கொடுக்க தேவையில்ல. தாது உப்பு கலவையெல்லாம் அதுல இருக்கு. அது நீங்க மதுரையில தான் இருக்கு, கப்பலூர்ல இருக்கு, லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ்னு. லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ். நான் முதல்ல உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டேன். நம்பர் சார் கொஞ்சம் நம்பர் சாட்ல வச்சு சொல்லுங்க. 98430 98430 2187 லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ். ஆ 98430 02 போட்டீங்களா? 1871 1872 சாட் பாக்ஸ்ல வேணா உங்க ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. 72 ஓகே சார். 98 43 1872 ஓகே சார். கரெக்ட்டா? வணக்கம். கரெக்ட். அந்த ஹலோ சார்லஸ் சொல்லுங்க மிஸ்டர் சார்லஸ். மணப்பாறை. கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க சார். மணப்பாறையில இருந்து பேசுறேன் சார். ஐயா வந்து தொடர்ந்து வசதியா சார். பண்ணிடலாம். வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி இருக்குதுங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. நீங்க உங்க நம்பரை இப்ப இன்னைக்கு பதிவு பண்ணிக்கங்க. உங்களது இந்த ஒரு தொலைபேசி எண், இந்த கால்நடை வேளாண்மை நம்பர் வந்து 93 64 93 64 65 79 43. இந்த நம்பருக்கு உங்க ரெக்வஸ்ட் அனுப்புங்க. எல்லா மாவட்டத்திலயும் கால்நடை வேளாண்மை வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல டாக்டர் ராஜேந்திரன் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துல பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க. எழுதிக்கங்க. 93. நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கிறீங்க, உங்க முகவரியோட போடணும். உங்க என்ன உங்க முகவரியோட சேர்த்து அந்த தொலைபேசி எண் அனுப்புங்க. 93 64 65 79 43. பாருங்க, உங்களுக்கு மேல டிஸ்பிளேல வருது பாருங்க. என்ன குறிச்சுக்குங்க. தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டத்துல இந்த குழு இருக்கு. அதுல பெரும்பாலான குழுக்கள்ல டாக்டர் ராஜேந்திரன் இருக்காரு. இல்லாத குழுக்கள்லயும் நாளையில இருந்து இருப்பாரு. கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். இப்போ வணக்கம், சொல்லுங்க. நீங்க கூட்டம் வாரம் 10 கூட்டம் நடத்த கூட்டங்களுக்கு உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார். வாரம் நீங்க கூட்டணும் வாரம் நடக்குது. சொல்லுங்க. அத வந்து நாங்க எப்படிங்க அதுதான் இந்த குழுவுல உங்களை சேர்க்க சொல்லி ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்க என்ன அனுப்புனா அந்த குழுவுல சேர்த்துப்போம். உங்களுக்கு அதுல போட்டுருவோம் அறிவிப்பு. நீங்க அதுல அனுப்பிக்கலாம். உங்களுக்கு அதுல இணையறதுக்கான இணைப்பு அனுப்பிடுவோம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் மணப்பாறையில இருந்து பேசுறேன் சார்.
திருச்சி மாவட்டத்துல குழு இருக்கு, நீங்க அணிஞ்சிக்கலாம். சரிங்க, நன்றி நன்றி. நல்லது. ஹலோ சார், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி சொல்லுங்க. தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. முயல் குட்டி வந்துட்டு 3 மாசத்துலயே 2 கிலோ 2.25 கிலோ சொல்றீங்க இல்லையா? ஆமா. அது எப்படி சார்? புரியல. எங்க முயல் அது கலப்பினத்துல லோக்கல்ல இருக்கிற முயல்ல வந்து அது தீனி நல்ல சத்துள்ள தீனி கொடுத்தீங்கன்னா வரும். குதிரை மசால் தான் அங்க கிடைக்கும் தேனி மாவட்டத்துல. ஆமா சார், வேலி மசாலு, அகத்தி, பொன்னாங்கண்ணி கீரை, இது இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுக்குறோம். கோசி இலை குடுக்கறது இல்ல. சரி, கலப்பு தீனி காலையில வந்துட்டு கோதுமை தவிடு, இது மாதிரி மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் கலந்து தீவனம் கொடுக்குறோம் காலையில. அப்படி எடை கூட மாட்டேங்குது. கலவை கொடுக்குறீங்களா? தாது உப்பு அந்த அந்த அளவு உப்பு, அதுக்கப்புறம் சாதாரண உப்பு கொஞ்சம் போடுற உப்பு. ஆமா சார், உப்பு, தாது உப்பு, தவிடு எல்லாமே கலந்து தான் சார் கொடுக்குறேன். மாவு வந்து 3 பாகம். புண்ணாக்கு போட்டாதான் வெயிட் வரும். புண்ணாக்கு போடுறீங்களா? ஆமா சார், புண்ணாக்கு கலந்துதான் சார் இருக்கு. நல்ல புண்ணாக்கு. ஆமா சார். வெயிட் வரலனாக்க வெயிட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வருது? 1 வயசு ஆனது கூட 1 கிலோ 1.5 கிலோ அந்த லிமிட்ல தான் சார் இருக்கு. அதான் வந்து லோக்கல் வெரைட்டி அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ஒரிஜினல் வெயிட் வருமா சார்? ஆமா. சரிங்க சார். ஓகே. இப்போ கடிதம் மூலமாவே அப்ளை பண்ணலாமா சார்? நீங்க பண்ணையில எண்ணிக்கை வந்து அதிக முயல் இருந்தது. குதிரை சரிங்க சார். அதனால நீங்க வந்து லெட்டர் போடுங்க, முயல் வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி, இந்த கப்பல் வாங்கினா எப்படி அங்க வாங்குறது சார்? தெரியல, அது யாருக்கிட்டாலுமே சரியா தெரிய மாட்டேங்குது. ஆர்டர் பண்ணணுமா எப்படி? என்ன வாங்குறது? கப்பலூர்ல முயலுக்கான அடர் தீவனம் சார். அடர் தீவனம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? ஃபோன் நம்பர் பேசுங்க. நீங்க எத்தனை முயல் இருக்கு உங்ககிட்ட? எத்தனை இருக்கு? 1 யூனிட் சார். 1 யூனிட்னா 10 முயல் வச்சிருக்கீங்க. அது ஒரு 1 யூனிட். ஆமா ஆமா. நீங்க ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க. ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு பார்சல்ல போட்டு விட்டுருவாரு, டிராவல்ஸ். சரி சரிங்க சார். அந்த ஃபோன் பண்ணா உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர் தருவாரு, அதுல பணம் போட்டுருங்க, உங்களுக்கு மூட்டை போய் தெரியும். இப்போ தாயிட்ட இருந்து ஒரு 40 நாள் ஆகி பிரிச்ச குட்டிய வந்து ஒரு டைம் அதுவாவே தானா இறந்து போகுது. நைட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு, காலையில வந்து பார்த்தா அதுவா இறந்துருக்கு. எப்படி சார்? அதுக்குதான் நோய் தடுப்பு. ஈரல் நோய் வரும். ஈரல் நோய் வராம இருக்கிறதுக்கு அந்த சூப்பர் காக்ஸ்ங்கிற மருந்து, சூப்பர் காக்ஸ் மருந்து சொன்னோம். அதை நீங்க தண்ணியில 3 நாளைக்கு கொடுங்க. தாய்கிட்ட இருந்து பிரிச்சதும். தாயிட்ட இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும் சார்? ஆமா ஆமா, சூப்பர் காக்ஸ் அந்த மருந்து நீங்க கொடுங்க. டெட்ராசைக்ளின் அப்ப எத்தனை நாளைக்கு கழிச்சு கொடுக்கணும் சார்? அது வந்து நீங்க முதல்லயே கொடுத்துடலாம். குட்டி வந்து அந்த 15-20 நாள் வருது குட்டிங்களா, 20 நாள் அந்த தேதியிலேயே நீங்க அந்த வயசுலயே கொடுத்துருங்க. சரிங்க சார். ஆமா. நீங்க இப்ப எந்த மருந்தும் கொடுக்கறது இல்லையா? மருந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன் சார். நீங்க இது கொடுங்க, இது கொடுக்கணும். சரிங்க சார். இறப்பத்தை வந்து தவிர்க்கலாம். இப்ப வந்து எல்லாரும் பார்க்கும்போது இறப்பு தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இறப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல வென்டிலேஷன், காற்றோட்ட வசதி, நல்ல போட்டா தர மண்ணு தரையா இருந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நோயே வராது. அது மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள பெரிய சந்தேகமே முயல் குட்டி கொடுத்து ஊசி போடலாம். ஊசி எல்லாம் போட்டா அது வந்து ஊசி தேவையில்லாம போடக்கூடாது முயலுக்கு. சரிங்க சார். அதனால தடுப்பு மருந்து கொடுங்க. நீங்க சுகாதாரத்தை வந்து
மேம்படுத்துங்க. அப்புறம் பசுந்தீவனத்தை நான் சொன்ன மாதிரி வாட வச்சு போடுங்க. அப்புறம் கலப்பு தீவனத்துல தாது உப்பு கலவை உப்புலாம் போடுங்க. போட்டீங்கன்னா சரிங்க. உங்களுக்கு வெயிட் வரும், நோய் வந்து தாக்குதல் வந்து இருக்காது. இப்போ ஃபங்கஸ் வருது இல்லைங்களா சார்? என்ன வருது? ஃபங்கஸ் புரியல. வந்து சொறி பிடிக்குது. சொறி அது வந்து பிடிக்கிறது பண்ணையில இருந்து கழிச்சறது தான் நல்லது. சொறி பிடிக்கிறத சரிங்க சார். வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க தான் மொட்டை பூசையில போடுறது இல்லையா? அப்புறம் எப்படி வந்தது சொறி? அது என்னன்னு புரியவே இல்ல சார். ஐயா ஏதாவது ஒண்ணுக்கு தான் வருது, மத்தது பரவுறதும் இல்ல. அந்த ஒன்னோட தான் முடியுது. ஒன்ன காப்பாத்த முடியுது, ஒன்ன காப்பாத்த முடியாம போகுது. அதான் சொறி வந்ததுன்னா அதை வந்து தனியா பிரிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த அஸ்காபியால்னு ஒரு மருந்து போட்டு பாக்ஸ்ல அடிக்கிறாரு பாருங்க, அஸ்காபியால். அதை வந்து நீங்க அது வந்து மேல தடவர மருந்து. அந்த மருந்தை வந்து தடவி விடுங்க, தனியா பிரிச்சு வச்சிருங்க. அந்த கூண்டை வந்து அப்புறம் வந்து எடுத்து கழுவிட்டு வெயில்ல போட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க மறுபடியும் அந்த கூண்டை பயன்படுத்துங்க. அந்த கூண்டுல இருந்து அந்த நோய் வந்து அதுக்கு ஒன்னுல இருந்து இன்னொன்னு வருது. அது சரி வந்து நல்லது. அது வந்து பண்ணையில இருந்து கழிச்சாங்க, இல்லைன்னா வந்து நமக்கும் வந்து சமயத்துல வரும். சரிங்க சார். டெட்ராசைக்ளின் பவுடரு, டெட்ராசைக்ளின் பவுடர் வச்சீங்க கைசம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பவுடர், அது 100 கிராம் பாக்கெட்டு. இது என்ன அளவுல கொடுக்கணும் சார்? டெட்ராசைக்ளின் பிளஸ் சூப்பர் இருக்கா? டெட்ராசைக்ளின் தனியா கொடுங்க. அது என்ன அளவுல கொடுக்கணும் சார்? அதான் 1 கிராம் தண்ணி, குடிக்கிற தண்ணியில 1 கிராம் 1 லிட்டருக்கு அந்த அளவுல கொடுங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் சூப்பர் காக்ஸ் அதே மாதிரி தாய்கிட்ட இருந்து பிரிக்கும் போது. சரிங்க சார். அதுக்கப்புறம் குரோவி பிளக்ஸ்னு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் டானிக் இருக்கு. அது இதுதான். இது சார் ரிப்பீட் சொல்லுங்க சார். மெசேஜ் பாக்ஸ் சாட் பாக்ஸ் பாருங்க. அந்த மூணையும் வந்து நீங்க வந்து பண்ணைக்குள்ள கைவசம் வச்சீங்க. டெட்ராசைக்ளின், சூப்பர் காக்ஸ், குரோவி பிளக்ஸ் இது வச்சீங்க. வணக்கம் சார். சார் இப்போ பாத்தீங்கன்னாக்கா முயல் வந்து ஒரு 20 குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பன்னிஸ் பாத்தீங்கன்னா 20 குட்டிக்கு ஒரு 15 குட்டி மேலாவே வருது. ஒரு 5 பன்னீஸ் மட்டும்தான் ஃபீமேல் கிடைக்குது. இது வந்து நிறைய பேர் பிரதர்ஸுங்க, அதாவது முயல் வளர்க்குறவங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி வருது? நிறைய மேல் மட்டும் எதுக்காக வருது, ஏன் ஃபீமேல் கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கு ஏதாவது என்னன்னு சொல்லுங்க சார். இயற்கையுடைய நியதி வந்து 50-50. அது 10 20 10க்கு 10. நீங்க உங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட முயல்ல அந்த மாதிரி எல்லாமே ஆணா இருந்திருக்கலாம். அதனால அது வந்து நீங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த பெண் முயலை வந்து மாத்திடலாம். ஆண் குட்டா போடுற பெண் முயலை மாத்திக்கலாம். 10க்கு 10 அது கரெக்ட் தான். 20 குட்டி இருந்ததுன்னா 10 ஆண் 10 பெண், 15 உங்களுக்கு வருது. சோ அதுலயும் வந்து வந்து உங்களுக்கு மோசம் போகல. அதையும் நல்லா வெயிட் வந்து அதான் நான் சொல்றேன், லைவ் வெயிட் நீங்க அதுலயும் 2 கிலோ வந்ததுன்னா 500 ரூபாய் வரும் இல்ல ஆண் முயலும். இல்ல இப்போ சிலர் வளர்க்கறதுக்குன்னு கேட்கும் போது நம்ம நிறைய மேலா இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதுவா இருக்கு, அதுக்காக கேட்டேன் சார். அதான் அந்த மாதிரி வெறும் ஆண் மேலா போடக்கூடிய தாய் மேல வந்து அதை மாத்திடலாம். சராசரியா வந்து பாதிக்கு பாதி எப்போதும் இருக்கும். சரிங்க சார். அதனால நீங்க அந்த மாதிரி தாய் மேல மாத்திருங்க. ஆண் மயிலுக்கு வந்து அதுக்கு நல்லா மறுபடியும் நல்லா வெயிட் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் வந்ததுன்னா உங்களுக்கு அதே ரேட் வந்துடும். பிரீடிங்க்கு தேவைப்படும்ல, மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது ஆண் மயில்னு சொல்லியே கொடுங்க. வணக்கம். ஹலோ சொல்லுங்க இளையராஜா சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் என்கிட்ட ஒரு ஆண் முயல் இருக்கு சார். அது மேட் ஆகி அது குட்டி போட்டு இருந்தது சார். அது புருவனா தான் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது மேட்டிங்கும் பண்ண மாட்டுது. அதோட யூரின் பாத்தீங்கன்னா பால் மாதிரி வருது சார். அதுக்கு என்ன மருந்து சார் இருக்கு? அந்த மாதிரி தான் இருக்கும். மோர் மாதிரி தான் இருக்கு சார் முயலுக்கு. சார் அது ரொம்ப திக்கா இருக்கு சார். அதாவது ஃபெவிகாயில் மாதிரி வருது சார். ரொம்ப பால் மாதிரியே வருதா? ஆமா சார். ஃபெவிகாயில் எப்படி திக்கா வருது அது மாதிரி வருது சார். அது வந்து மேட்டிங்க்கே யூஸ் ஆக மாட்டுது சார். ஆனா வந்து அது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி மேட்டிங் பண்ணி அதுல இருந்து குட்டி எடுத்திருக்கோம் சார். ஆனா இப்ப வந்து சார் வெயிட் வந்து 2.5 இருந்து 2.5 இருக்கு சார். நல்ல ஒரிஜினல் பிரீடு தான் சார். நியூசிலாந்து ஒயிட். ஒரிஜினல் வெயிட் குறையல. நீங்க அதுக்கு தான் தாது உப்பு கலவை கொடுங்க, கலப்பி கொடுங்க. அதுக்கப்புறம் கல்யாண முருங்கை கொஞ்சம் கொடுத்து பாருங்க. கல்யாண முருங்கையில
சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நான் சென்னையில் இருக்கேன் சார். நான் சென்னை. ஆமாம் சார். இந்த மொட்டை மாடியில் வந்து முயல் வளர்ப்புன்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்ல போடுறாங்க சார். ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க? அது மாதிரி நீங்க வந்து பெட்டை வளர்க்கலாம். வியாபார ரீதியில மொட்டை மாடியில முயல் வளர்ப்புங்கிறது அது வந்து பக்கத்துல வந்து வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும். அதனால மொட்டை மாடியில முயல் வளர்க்கறத வந்து கமர்ஷியலா பொருளாதார ரீதியா வளர்க்கறதால நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நீங்க பெட்டனிக்கா வச்சீங்க, அது வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ண வச்சாதான் நல்லா இருக்கும். சொந்த வீடுன்றதுனால மாடியில ஃபுல்லாவே இடம் இருக்கு சார். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கு மாடி ஃபுல்லாவே. வந்து பெட் அனிமலுக்கு வச்சு கொஞ்சமா வச்சு பெட் அனிமலுக்கு வச்சு மறுபடியும் பெட் அனிமலுக்கு தான் சேல்ஸ் பண்ண முடியும். நீங்க வந்து கறிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிலாம் அங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த பிரச்சனை வரும். அதனால நீங்க வந்து மொட்டை மாடியில முயல் வளர்க்கறத நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க வந்து சார். ஆமா சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார். இது எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு எல்லா பேருமே முயலை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். நம்மளுமே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபுல் டைம் ஜாப்பா இது பண்ணலாம் அப்படின்னா எத்தனை யூனிட்ல பண்ணலாம் சார்? 100 இல்ல சார், நீங்க தனி நபர்ன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். நான் இதை ஒரு பிசினஸ், அதாவது ஃபுல் டைம் எத்தனை யூனிட் வச்சு பண்ணா ஒரு பிசினஸா பண்ணலாம் சார்? வேற வேலைக்கு ஒரு ஆளுக்கு நம்ம தான் தீனி வாங்கிடுறோம், களத்தீனி வாங்கிடுறோம், களத்தீனி வாங்கிடுறோம். ஸோ கிளீன் பண்றது, ஃபீட் பண்றது, அப்புறம் தண்ணி ஊத்துறது, அதுக்கப்புறம் வந்து புல் வந்து நம்ம அறுத்து போடுறது. ஃபுல் டைம் ஜாபுக்கு 100 முயல் வேணும். 100 முயல்? ஆமா. இல்ல நான் 100 மைல்ன்றது நான் சொல்ற வருமானத்துக்கு சொல்றேன் சார். இப்ப நம்ம வேலைக்கு போறோம்னா ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம அதை ஃபுல் டைமா பாக்குறதுல 100 மைல் வரையிலும் ஒரு தனிநபர் பார்க்கலாம். ஓகே ஓகே சார். பண்ணை மாதிரி அமைச்சு பார்க்கலாம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு 40,000 இருந்து ஒரு 80,000 வரையிலும் உங்களுடைய திறமையை பொறுத்து மாசத்துக்கு லாபம் கிடைக்கும். 80,000 கிடைக்கும். இப்ப நான் ஒரு 5 யூனிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதுல 10 முயல் ஆண் முயல், ஒரு 40 முயல் பெண் முயல் வச்சிருக்கேன் சார். இப்ப எனக்கு ஓரளவுக்கு ஈல்ட், அந்த குட்டி இறப்ப தவிர எல்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல சார். குட்டி பிரச்சனை தான். அதுக்கு நீங்க மருந்து சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. பிறகு வரும் காலங்கள்ல அதை நான் சரி செஞ்சுக்கிறேன் சார். இருந்தாலும் எனக்கு இதுல நல்ல சேல்ஸும் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். எனக்கு என்ன ஒரு விருப்பம்னா, நம்ம ஃபுல் டைம் ஜாப்பாவே இதை பண்ணலாமா, முழுசா இதுல இறங்கி பண்ணலாமா, அதுல உங்களோட ஒப்பீனியன் சார்? 100 பண்ணலாம். பசுந்தீவனம் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்களா பர்சனல் அட்டென்ஷன் பண்ணணும். நீங்க லேபர் நம்பினீங்கன்னா, லேபர் நம்பினா அது வந்து அப்புறம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் சார் மதியழகன் சார் சொன்ன மாதிரி அந்த திருச்சி அந்த குரூப் கால்நடை வேளாண்மை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைங்க. கண்டிப்பா சார். அறிமுக கலந்துரையாடலாம். 2000 முயல் வைக்கலாம் நீங்க. இல்ல சார், எனக்கு என்ன ஒரு சார், முயலை பொறுத்த வரும் நாளைக்கு போகும். அது வந்து சைடு பிசினஸாவே பண்ணுங்க. இதை மெயின் பிசினஸா பண்ணீங்கன்னா உங்களோட அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா சார், பெட்ஸ் மேல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். நான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அதுல தனியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இதையே நம்ம ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணலாமா, அதை நம்ம பண்ண அப்படின்றது ஒரு கேள்வி சார். பண்ணலாம். நீங்க வந்து சொல்லுங்க சார். நீங்க வாட்ஸ்அப் நம்ம வந்து கால்நடை வேளாண்மை அந்த திருச்சி வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சிருங்க. சரிங்க சார். அப்புறம் நம்ம மேற்கொண்டு இதை பத்தி விவாதிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை வந்து வெற்றியாளரா தொழில் முனைவாரா மாத்திடலாம். நீங்க சொல்றது புரியுது சார். நன்றி சார். நான் நினைச்சுக்கிறேன் சார். ராஜேந்திரன் சார் கேள்விகளை இதோட முடிச்சுக்கலாமா? ஓகேங்க சார். நீங்க அவங்க கேள்விகள்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டோம். இனி கேள்வி இருப்பவர்கள் என்ன ஒரு 1.25 மணி நேரமா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்கலாம். மற்றவங்க வந்து உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்குறோம், அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சிடுறோம். டாக்டர் ராஜேந்திரன் நீங்க தினம் கூட கேள்வி கேட்கலாம். அதனால உங்களுக்கு வந்து உரிய பதில்கள் கிடைக்கும்.
இந்த இந்த ஒருத்தர் மட்டும் கேட்கலாம். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. உங்க சார் பேரு வணக்கம், நான் ஜெயக்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார் ஜெயக்குமார் பேசுறேன் சார். இந்த கோத்ரேஜ் அடர் தீவனம் வாங்கினோம்னா சார் அதுக்கு தாது உப்பு நம்ம கலந்து கொடுக்கணுமா சார்? அதுலயே மிக்சிங்ல இருக்குமா சார்? அது முயலுக்குன்னு உள்ளதா மாட்டுக்குள்ளதா? ஆமா சார், இந்த முயல் ஃபீடு தான் சார், ராபிட் ஃபீடு. தேவையில்லை தேவையில்லைங்களா சார்? அப்புறம் இந்த ஒரு இந்த ஜெயக்குமார் சொல்லுங்க. ஹலோ இணைப்புல இல்ல. அவரு கேட்ட கேள்விதான் சார் நானும் கேக்குறேன். அந்த தாது உப்புன்றது ராபிட் மில்லட்ஸ்ல இன்க்ளூடாவே வருதுன்றீங்க. அப்ப தனியா கொடுக்குறப்ப எந்த பிரச்சனை இல்லைங்களா சார்? கொடுக்கலாமா வேண்டாங்களா சார்? தனியா கொடுக்க தேவையில்ல. அதுதான் குரோஃப்ளக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வைட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் உள்ள குரோஃப்ளக்ஸ் கொடுங்க. ஓகே சார். ஓகே. இந்த ஒரு விஷயம் தான் சார் இருந்தது. மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இதோட முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப நன்றி. திருச்சி ரேபிட் ஃபார்ம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் கார்த்திக் சார். திருச்சி பேரே திருச்சி. ஓகே. இன்றைய இணையவழி கருத்தாடலில் கால்நடை வேளாண்மை மாத இதழும் MIT வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியும் இணைந்து நடத்தி வாரந்தோறும் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் முயல் வளர்ப்பில் உடைய சந்தேகங்களை தெளிவு செய்கிற வகையிலே விஞ்ஞானி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய மூத்த விஞ்ஞானியாகிய டாக்டர் AS ராஜேந்திரன் அவர்கள் ஏராளமான கேள்விகளுக்கு இங்கே விடையளித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது என்பதனை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. அவர்களுடைய சிக்கல்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிற வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைந்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல்ல இருந்து அவங்க டாக்டர் ஸ்ரீதர் இருக்கிறீங்களா? திண்டுக்கல் டாக்டர் ஸ்ரீதர் இருக்கிறீங்களா இணைப்புல? இந்த திண்டுக்கல் மாவட்ட குழு தான் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் இதை இணைஞ்சு டாக்டர் ஸ்ரீதர் இணைப்புல இருக்கிறீங்களா? சரி, அவங்க இணைப்புல வரல, முதல்ல இருந்தாங்க. இந்த வார நிகழ்ச்சியை திண்டுக்கல் மாவட்ட கால்நடை வேளாண்மை வாட்ஸ்அப் குழு இணைஞ்சு நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியிலே மிக அருமையாக பங்கெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து டாக்டர் ராஜேந்திரன் அவருக்கு உதவியாக இருந்த டாக்டர் பச்சையப்பன் அவர்களுக்கும் அந்த விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிற அந்த விஞ்ஞானிகள் குழு டாக்டர் ராஜேந்திரன் மற்றும் இங்கே இணைந்து டாக்டர் குருவில்லா அவர்கள் எங்கிருந்து போயிருக்காங்கன்னு தெரியல, இந்த நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏராளமானவர்கள் வேளாண்மை கல்லூரி மதுரையில இருந்து பேராசிரியர்கள் கூட அதில் பங்கெடுத்துட்டாங்க. கால்நடை மருத்துவர்கள், பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிறவர்கள், விவசாயிகள், இப்படி பலரும் இந்த இன்றைய நிகழ்ச்சியில இணைந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த உங்கள் கால்நடை வேளாண்மை மாத இதழ் MIT கல்லூரியின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி. Thank you very much. Thank you.